வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலா நோக்குண்டாம் மேனி விளங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி துண்டு கேயான்பாய் தப்பாமல் சவாதமிக்கிறோம் நமச்சிவாயம் நமச்சிவாயம். ஓகே ஓகே அன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. சிம்பிளான கான்செப்ட் தான் பார்த்தோம், ரொம்ப அதிகமாக கூட பார்க்கல. வணக்கம் சார். வணக்கம். லக்னம் எப்படி இருக்கணும், ராசி எப்படி இருக்கணும், செவ்வாய் எப்படி இருக்கணும், பலமா பலவீனமா, இதை மட்டும் தான் பார்த்தோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்க. டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, இல்லாட்டி நம்ம வந்து மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்துட்டு நம்ம அடுத்த சப்ஜெக்ட் போயிடலாம். டவுட் ஒன்றும் இல்லையா? ஓகே, டவுட் இல்லைங்க, போலாம். ஓகே ஓகே ஓகே. ஓகே ஓகே. அன்னைக்கு நம்ம பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் பொருத்தம் எப்படி பார்க்கணும், ராசி பொருத்தம் எப்படி பார்க்கணும், செவ்வாய் பலமா பலவீனமா, இதை மட்டும் பார்த்தோம். ஸோ லக்னம் நம்ம இப்போ இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடுறேன். ஸோ தட் அன்னைக்கு அட்டன் பண்ணவங்க இல்லை வந்து நான் வீடியோ கொடுக்கலன்றதுனால இருக்கிறத நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து 2, 12, 4, 10, 6, 8 இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் பாதகமாக இல்லாத பட்சத்தில் 3, 11, 7, 7, 5, 9 இருக்கலாம்ன்றத சொல்லியிருக்கோம் இல்லையா? இதில் 4, 10 வரும்போது வைநாசிகத்தை நம்ம எடுத்துக்கணும். வைநாசிகம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வைநாசிக புள்ளி எடுத்தால் போதும். அதை பொதுவாக வரும்போது பார்த்தீங்கன்னா வத வைநாசிகமாகவே வரும். அது வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வைநாசிக புள்ளியை நம்ம எடுத்துக்கணும், அவ்வளோதான். அது வந்து ஓகே, 22வது நட்சத்திரமா வரும். அது வைநாசிக புள்ளி எடுத்தோம்னா அது பரவாயில்ல. பொதுவாக வதையே நம்ம எடுத்துக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பெண் ஜாதகத்திலேருந்து நம்ம எண்றோம் இல்லையா? பெண் ஜாதகத்திலே எழுதும்போது ஆண் ஜாதகம் 7 வரக்கூடாது. ஆனா ஆண் ஜாதகத்திலேருந்து எழுதும்போது பெண் ஜாதகம் பெண்ணோட ராசி வந்து நட்சத்திரம் வந்து 7 வரும்போது 22வது நட்சத்திரமா அது வரும். 22வது நட்சத்திரம் பெண்ணுக்கு வந்து அது வதை அப்படின்றத காட்டும். அங்க அதை மட்டும் நம்ம வைநாசிக புள்ளி எடுத்துக்கிறோம். இதுதான் வந்து கான்செப்ட். ஓகே, இப்போ வதையை பத்தி மேடம் கேட்டாங்க. வதையை நம்ம வந்து 7வது நட்சத்திரத்தை எடுத்துக்கிறது இல்லை. ஆனா ஆண்லேருந்து எண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது 7வது நட்சத்திரம், பெண் நட்சத்திரம் 7வது நட்சத்திரமா வரும். ஆனால் அது 22வது நட்சத்திரம். உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா அஸ்தம் எடுத்துங்க, புனர்பூசம் எடுத்துங்க. புனர்பூசத்துல எண்ணும்போது பார்த்தீங்கன்னா அஸ்தம் வந்து 7ன்னு வரும். ஆனால் புனர்பூசம் அந்த வைநாசிக புள்ளியை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதே கான்செப்ட் தான் நம்ம வந்து ராசிக்கும் எடுத்துக்கிறோம். ராசியை பார்த்தீங்கன்னா 2, 12. இந்த 2, 12 அப்படியே என்ன சொல்லிட்டு இருக்க? போட்டுங்க. அவன் என்ன பண்றான் சார்? நோட் போட்டுங்க தயவு செஞ்சு. என்ன பண்றான்? ஓகே, என்ன கான்செப்ட் சொன்னோமோ அதே தான் இங்க ராசிக்கும் அந்த கான்செப்ட் தான் இங்க வரும். 2, 12. அதான் 2, 12 சொல்லும்போது 2ன்றது பெண்ணோட ராசி, 12ன்றது ஆணோட ராசி. லக்னம் சொல்லும்போது 2, 12, 4, 10 சொல்லும்போது சின்ன நம்பர் பெண்ணோட நம்பர், பெரிய நம்பர் வந்து ஆணோட நம்பர். ஸோ ராசியும் அதே மாதிரி தான். 2, 12, 4, 10, 6, 8 பாதகமா இல்லாத பட்சத்துல 3, 11, 5, 9, 7, 7 இதை வந்து நம்ம கண்டிப்பா எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கணும். ஓகே, ஸோ இதுல ராசியில நம்ம அதான் ராசின்றது நட்சத்திரத்தை சொல்றோம். நட்சத்திரத்துல பொதுவா பார்க்கும்போது என்ன சொல்றோம் அப்படின்னா 7வது நட்சத்திரம் 7வது ராசிக்கு மேல இருக்கிறது அப்படின்றது நல்லது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த கான்செப்ட் வச்சுட்டு தான் நம்ம வந்து 2, 12, 4, 10, 6, 8 இதெல்லாம் எடுக்கிறோம். 3, 11 இதெல்லாம் எடுக்கிறோம். பாத்தீங்கன்னா 7 ராசிக்கு மேல வந்தாலே ஆட்டோமேட்டிக் 13 நட்சத்திரத்துக்கு மேல வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த 10 பொருத்தங்கள்ல 4, 5 பொருத்தங்கள் வந்துடும் சொல்றாங்க. அந்த கான்செப்ட் தான் இங்க நம்ம அப்ளை பண்றோம். இங்க நட்சத்திரம் பார்க்கும்போது நம்ம ஒரு சின்ன கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம், தாராபலன் கொண்டு வந்திருக்கோம். தாராபலன்ல பாத்தீங்கன்னா 1, 3, 7,
1, 3, 5, 7 இதை வந்து சேர்க்க வேணான்றத சொல்லியிருக்கோம். மற்றபடி 2, 4, 6, 8, 9 நம்ம தாராளமா சேர்க்கலாம். இவ்வளவுதான் ராசியில சொல்லியிருக்கோம். இதுல தாராபலன் மட்டும் கொஞ்சம் எடுத்திருக்கோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா செவ்வாய் பலமா பலவீனமா அப்படிங்கிறத பாக்குறோம். செவ்வாய் பலமா பலவீனமான எப்படி பாக்குறோம் நம்ம? ஒரே நிமிஷம் அந்த ஸ்கிரீனை ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, செவ்வாய் பலமா பலவீனமான்னு பாக்குறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? செவ்வாய் ராகு கேதுவால செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்க. ராகுக்கு 1, 4, 7, 10 செவ்வாய் இருந்தாலும், சூரியனுக்கு 1, 4, 7, 10 செவ்வாய் இருந்தாலும், சந்திரனுக்கு 1, 4, 7 அதாவது தேய்பிரை சந்திரனுக்கு 1, 4, 7, 10 செவ்வாய் இருந்தாலும் இது வந்து பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். ராகு கேது தேய்பிரை சந்திரனால பாதிப்புகள், வளர்பிறை சந்திரனால அதிக பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அது இல்லாம செவ்வாய் பாதகத்துல இருந்தாலும் நம்ம பாதிப்புன்னு எடுத்துக்கிறோம். செவ்வாய் பாவகர்த்தரியில இருந்தாலும் பாதிப்புன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கான்செப்ட் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல பார்த்தோம். இந்த கான்செப்ட் வரைக்கும் யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்ததுன்னா தாராளமாக கேளுங்க. இல்லாட்டி குழுவிலையும் நீங்க எப்போ வேணாலும் கேட்கலாம். ஓகே, ஸோ ஒரு ஜாதகம் கையில வந்தோன்னே நம்ம எடுத்து பார்க்க வேண்டியது அந்த பஞ்சபூதங்கள்ல 4 அங்கத்தையும் பார்த்துடுறோம். அதுல எல்லாமே 2 பேருக்கும் ஒன்னா இல்லாம பார்த்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது லக்னம் பார்க்குறோம், அதுக்கப்புறம் ராசி பார்க்குறோம், நட்சத்திரம் பார்க்குறோம், இதுக்கப்புறம் செவ்வாய் பலமா பலவீனமா. வணக்கம்மா, வணக்கம்மா. செவ்வாய் பலவீனமா பலமா பலவீனமான்றதை பார்த்துறோம். இதுதான் வந்து நம்ம இது வரைக்கும் எடுத்த கான்செப்ட். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஆயுள் பத்தி எடுக்க போறோம். அப்புறம் திரிகோண சம்பந்தங்கள் பார்க்கலாம். அது இல்லாம ஒரு 3 ஜாதகம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த 3 ஜாதகத்தை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆயுள் பலம் அப்படின்னு பாக்குறது நம்ம எதுக்கு பாக்குறோம்? மாங்கல்ய பலம் இருக்கா, அந்த பெண்ணுக்கு மாங்கல்ய பலம் இருக்கா, பையனுக்கு வந்து 8ஆம் இடம் நல்லா இருக்கா, வரக்கூடிய மனைவி தங்குவாங்களா அப்படின்றது பாக்குறதுக்கு நம்ம பாக்குறோம். பொதுவா இந்த குரு, சனி, செவ்வாய், சுக்கிரன், புதன். என்னங்க சார், மியூட் போட்டுங்க. வேற ஏதாவது கேள்வி கேட்கணும்னா தாராளமா கேளுங்க. நான் கேளுன்னு சொல்லும் போது கேளுங்க. ஓகே ஓகே. குரு, சனி, செவ்வாய், புதன், ஆனா இந்த 5 கிரகங்களும் தனித்து இருக்கும்போது அதிக தோஷங்களை கொடுக்கறது இல்லை. இந்த 5 கிரகங்களும் தனித்து இருக்கும்போது தோஷங்களை கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறத பாக்குறோம். சேர்ந்து இருக்கும்போது சனி செவ்வாய் சேர்ந்து இருக்குது, இல்ல குரு சனி சேர்ந்து இருக்குது அப்படின்ற போது ஒரு சில தோஷங்களை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. செவ்வாயும் சனியும் தான் சேர்ந்து பார்க்கக்கூடிய பாவங்களை கண்டிப்பா பாதிக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. செவ்வாயும் சனியும் சேர்ந்து பார்க்கக்கூடிய பாவங்கள் பாதிப்படையுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அது 8ஆம் இடமா வரும்போது ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்த இடம் வந்து கண்டிப்பா நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். 8ஆம் இடம் வந்து பாவகர்த்தையில இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கணும். 8ஆம் இடம் பாவகர்த்தையில இருந்தா கூட நம்ம என்ன சொல்றோம்? அடுத்து வரக்கூடிய ஜாதகத்துல 8ஆம் இடம் வலுத்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றோம். மாங்கல்ய ஸ்தானமும் பாதிக்கப்பட்டு செவ்வாயும் பாதிக்கப்பட்டால் பாதிப்பு அதிகம் அப்படிங்கிறத சொல்றோம். அதாவது மாங்கல்ய ஸ்தானம் 8ஆம் இடம் பாதிக்கப்பட்டு செவ்வாயும் ஏன்னா காலபுருஷ தத்துவத்துப்படி 8ஆம் அதிபதி அப்படின்னு பார்க்கக்கூடியவர் செவ்வாய் தான். ஸோ செவ்வாய் தான் மங்களக்காரகன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால கண்டிப்பா எந்த விதத்திலையும் மாங்கல்ய 8ஆம் இடமும் பாதிக்கப்பட்டு செவ்வாயும் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அது அதிக பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பெண் ஜாதகத்துல இந்த அமைப்பு இருந்ததுன்னா ஆணுக்கு வலிமையா இருக்கணும், 8ஆம் இடம் வலிமையா இருக்கணும்னு பார்க்கணும். அதே மாதிரிதான் ஆண் ஜாதகத்துல 8ஆம் இடம் பாதிக்கப்பட்டாலும் பெண் ஜாதகத்துக்கு அது வலிமையா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். 2 பேருக்கு யாருக்கு இருந்தாலும் சரி, அடுத்த வரக்கூடிய ஜாதகத்துல அது வலிமையா இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுதான் மாங்கல்ய பலம். இது ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஓகே, இப்போ ஆயுள் நம்ம எப்படி எடுத்து பார்க்கிறோம்? ஒரு ஆயுள் நம்ம எடுத்து பார்க்கறது எப்படி பார்க்கிறோம்? பொதுவா பார்க்கலாம், லக்னத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் சுப கிரகங்களா இருந்ததுன்னா ஆயுள் அதிகம் அப்படின்றத எடுத்துக்கிறோம். இது வந்து பாரிஜாதம் 250வது பாடல் நினைக்கிறேன். அதுல வந்து கிளியரா சொல்லப்பட்ட விதி. இது வந்து நிறைய ஜாதகத்துல ஓகே என்னென்ன கிரகங்கள் சுப கிரகங்கள் நம்ம சொல்லும் போது வளர்பிறை சந்திரன், குரு, புதன் மற்றும் சுக்கிரன் இவங்க வந்து லக்னத்தை பார்க்கும்போது அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ பொதுவாக லக்னத்தை பார்க்கும்போதுன்னு சொல்லும்போது சுக்கிரன் எப்படி லக்னத்தை பார்ப்பார் அப்படின்னா 7ஆம் பார்வையா நம்ம பாக்குறத எடுத்துக்கிறோம். சுக்கிரன் 7ஆம் பார்வையா பாக்குறது நல்லதுதான் சொல்றோம். ஆனா இங்க நிறைய பேர் வந்து 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலே அது காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. நீங்க எப்படி எடுக்கிறீங்க? சுக்கிரன் 7ல இருந்தா காரகோ பாவனாஸ்தி எடுத்துக்கிறீங்களா, இல்ல வந்து அதை எடுத்துக்கிறது இல்லையா? யாராவது ஒருத்தர் இல்ல 2 பேர் சொல்லுங்க.
சுக்கிரன் ஏழுல இருந்தா காரக பாவனாசின்னு எடுக்கிறீங்களா, எப்படி எடுக்கிறீங்க? இல்ல அது ஆட்சி வீடாவோ மத்த அந்த மாதிரி இருந்தா அது சுபம் தான். பட் ஆனா சுக்கிரனை பொறுத்தவரை காரக பவனாசி நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல சார். ஓகே சார், ஆக்சுவலா பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவப்படியே 7ஆம் வீடு சுக்கிரன் வீடு தான். கரெக்ட் தான். அப்படி இருக்கும்போது அது காரகோபாவ நாசம்னு எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்றது என்னுடைய கருத்து. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். வேற யாராவது பாக்குறீங்களா காரக பாவனாசி? வேற யாராவது எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கிறவங்க இருந்தா சொல்லுங்க, அதுக்கு ஆன்சர் சொல்லலாம். பொதுவா காரக பவனாஸ்தி வந்து சூரியன் இருந்தாலோ இல்ல குரு இருந்தாலோ அத நம்ம எடுத்துக்கிறது வரும். சுக்கிரனுக்கு அது வேண்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே குட், கரெக்ட். நீங்க சொல்றது கரெக்ட் தான், பட் இன்னும் கொஞ்சம் டீப்பாவும் சொல்லலாம். சொல்லுங்க, வேற யாரு சுக்கிரன் காரக பவனாசின்னு எடுத்துக்கீங்க? மியூட் போட்டுங்க, பேசாதவங்க தயவு செஞ்சு மியூட் போட்டுங்க. ஸோ ஆடியோ கொடுக்கும்போது கிளியரா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுல எங்க பாத்தீங்கன்னா சுக்கிரன் காரக பவனாசின் 7ல இருந்து எடுக்கலாமா அப்படின்னா, ஓகே, இது வந்து அம்சத்துல சுக்கிரன் லக்னத்துல இருந்ததுன்னா காரக பவனாசின் நம்ம கண்டிப்பா எடுத்துக்கலாம். அம்சத்துல சுக்கிரன் வந்து லக்னத்துல இருந்ததுன்னா அது காரக பவனாசின் நம்ம எடுத்துக்கலாம். வளர்மதி மேடம் கொஞ்சம் மியூட் போட்டுங்களேன். ஓகே, ஸோ சுக்கிரன் வந்து அம்சத்துல இருந்ததுன்னா நம்ம காரக பவனாசின்னு எடுத்துக்கலாம் அம்ச லக்னத்துல. அது இல்லாம சுக்கிரன் தன்னோட சுயசாரம் வாங்கி 7ல இருந்ததுன்னா காரக பவனாசின் கண்டிப்பா எடுத்துக்கலாம். சுக்கிரன் சுயசாரம் வாங்கி 7ல இருந்ததுன்னா காரக பவனாசின் எடுத்துக்கலாம். அதர்வைஸ் சுக்கிரன் வந்து நம்ம ஏற்கனவே எல்லாரும் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து காலபுருஷ தத்துவத்துக்குரிய 7ஆம் அதிபதி தான். 2க்கும் 7க்கும் உரியவர் தான் சுக்கிரன். அதனால காரக பவனாசின் எடுத்துக்க வேண்டியது இல்லை. ஓகே, ஸோ அதனாலதான் நம்ம இங்க வந்து சுபகிரகங்கள் அதாவது ஆயுளுக்கு அதை எடுத்துக்கலாம். அதாவது காரக பவனாசின்னா திருமணத்துக்கு நம்ம வந்து என்ன சொல்றோம், அது காரக பவனாசின்னு சொல்றோம். ஆனா ஆயுள் விருத்தி உண்டா? கண்டிப்பா சுக்கிரன் லக்னத்தை பார்க்கும்போது ஆயுள் விருத்தி உண்டு அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து காரக பவனாசி நம்ம எடுத்துக்கிற முறைகள். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா நீண்ட ஆயுள் இருக்கணும் அப்படின்னா லக்னத்தை சுவர்கள் பார்க்கணும். அட்டமாதிபதியும் லக்னாதிபதியும் கர்மாதிபதியும் 10 அதிக உச்சம் பெற்ற ராசிகள் ஏறி இருக்க இவர்கள் கேந்திர திருவோணங்கள் இருக்க தீர்க்காயுள், அதாவது 8ஆம் அதிபதி லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் இவங்க வந்து உச்சம் பெற்ற ராசிகள்ல இருந்தாலும் சரி, இல்ல கேந்திர திரிகோணத்துல இருந்தாலும் சரி, நம்ம சுபர் நல்ல விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். லக்னாதிபதி 6, 8, 12 இருந்து பாவர்களுடன் கூடி இருக்க அந்த பாவகிரகங்களால் லக்னாதிபதி பார்க்கப்பட ராசியாதிபதி வக்ரம் பெற்று நீசம். ஸோ இது வந்து லக்னாதிபதி பாதிக்கப்பட்டுச்சுன்னா நம்ம நீசம்னு எடுத்துக்கிறோம். ஸோ பொதுவா லக்னாதிபதி பாதிக்கப்படக்கூடாது, ஆயுள் நல்லா இருக்கணும் அப்படின்ற நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இங்க லக்னாதிபதி எந்த காரணத்துக்கு கொண்டும் பாதிப்படையக்கூடாது. அதே மாதிரி நம்ம சந்திரனும் பாதிப்படையக்கூடாதுன்னு எடுத்துப்போம். பட் ஒரு சில ஜாதகங்கள சந்திரன் பாதிப்படைஞ்சிருக்கலாம், லக்னாதிபதியும் பாதிப்படைஞ்சிருக்கலாம். ஆனா சுபகிரகங்கள் நல்லா இருக்கா, இந்த சுக்கிரன் புதன் அப்படின்னா நல்லா இருக்க பட்சத்துல இது ஓகே அப்படின்னு எடுத்துக்கோம். ஓகே, அடுத்து இப்போ ஃபர்ஸ்ட் 3 என்ன பாக்குறோம்? குரு பாக்குறோம், புதன் பாக்குறோம், சுக்கிரன் பாக்குறோம். இந்த 3 பேரும் நல்லா இருக்காங்களா? ஓகே, இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது லக்னாதிபதி எப்படி இருக்காரு, இது வந்து 4வதா பாக்குறோம். இதுக்கு அடுத்தது அட்டமாதிபதி எப்படி இருக்காரு, அட்டமாதிபதி எப்படி இருக்காரு, 8ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, அட்டமாதிபதி 8ஆம் அதிபதி எப்படி இருக்காரு. இதுக்கு அடுத்தது சனி எப்படி இருக்காரு, அதுக்கு அடுத்தது 10ஆம் அதிபதி எப்படி இருக்காரு. ஸோ இந்த 8 வகையில நம்ம இதை பார்க்குறோம். சிம்பிளான பார்வைகள் தான், நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. சாதாரணமாகவே பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். அதாவது நல்லா இருக்காரா நல்லா இல்லையா, எப்படி இருக்கார் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா அதை வச்சுட்டு சொல்லிடலாம் ஆயில் நல்லா இருக்கா நல்லா இல்லையா. ஓகே, ஸோ ஒரு ஆயில் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு சிம்பிளா குரு, சுக்கிரன், புதன் இவங்க 3 பேரும் லக்னத்துக்கு கேந்திர திரிகோணத்துல இருந்தாலும் சரி, லக்னத்தை பார்த்தாலும் சரி, இவங்க 2ஆம் இடத்துல இருக்கிறது, சுபஸ்தானங்கள்ல இருக்கிறதும் நல்லது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது 1. 2வது லக்னாதிபதி எப்படி இருக்காரு, அட்டமாதிபதி 8ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, ஆயுள் காரகன் சனி எப்படி இருக்காரு, அந்த ஜாதகத்துல 10ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, பாதகாதிபதி எப்படி இருக்காருன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த 5 பாத்தீங்கன்னா 8 பேரும் எப்படி இருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம்னா இதை வச்சுக்கிட்டு தாராளமா அந்த ஆயுள் எந்த விதத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் தாராளமா. இவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா, நல்ல இடத்துல இருக்காங்களா,
அப்படிங்கிறத கண்டிப்பா பார்க்கணும். ஆனா ஒரே ஒரு விதிவிலக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல இருக்காங்க, அது வந்து லக்னமா இருக்கு, இல்ல வந்து அது 8ஆம் இடமா இருக்கு, இல்ல அது வந்து 10ஆம் இடமா இருக்கு, இல்ல கேந்திர திரிகோணத்துல இருக்காங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து, அதாவது லக்னாதிபதி, 8ஆம் அதிபதி, கர்மாதிபதி, பாதகாதிபதி, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா இருக்காங்க அப்படின்னும் போது அங்க ஒரு குற்றம் இருக்கு அப்படிங்கறது மட்டும் நீங்க யோசிக்கணும். இப்ப குரு இருக்காரு, குரு நல்லவரே நம்ம எடுத்துக்கிறோம், இல்ல வந்து சுக்கிரன் இருக்கார், சுக்கிரன் லக்னத்துல இருந்தா நல்லதுன்னு எடுத்துக்கிறோம், ஓகே. ஆனா அந்த இடத்துல அட்டமாதிபதி சேர்ந்திருக்காரு, அட்டமாதிபதி சேர்ந்திருக்காரு, அந்த இடத்துல கர்மாதிபதி சேர்ந்திருக்காரு, பாதகாதிபதி சேர்ந்திருக்காரு, 10ஆம் அதிபதி சேர்ந்திருக்காரு. இவங்க எல்லாரும் ஒரே இடத்துல சேர்ந்து இருக்காங்க. அது லக்னமா இருக்கலாம், 2ஆம் இடமா இருக்கலாம், 10ஆம் இடமா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த இடம் நல்ல இடமா அப்படின்னா அவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. இவங்களுக்கு மத்தியம ஆயுள்னு எடுத்துக்கலாம். நம்ம 50 வயசு வரைக்கும் மத்தியம ஆயுள்னு எடுத்துக்கலாம். மத்த எப்படி இவங்க தனித்தனியா இருக்காங்க, யாருக்கும் தொடர்புகளை நீங்க எடுத்துக்க வேண்டியதுல சேர்ந்து இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். தொடர்புகளை எடுத்துக்க வேண்டியது சேர்ந்து இருக்கிறது மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, ஸோ இவ்வளவுதான் ஆயுளை பத்தி பாக்குறதுக்கு. இதுல ஏதாவது டவுட் இருக்கான்னு சொல்லுங்க, நம்ம அடுத்த சாப்டருக்கு போலாம். டவுட் இல்லைங்கய்யா. ஓகே சார், இதுல சார பரிவர்த்தனை, அதாவது லக்னாதிபதி 12ல இருந்து குரு சாரம் அந்த மாதிரி வாங்கி இருந்தாருன்னா அது விதிவிலக்கு, அது ஏதாவது வருமாங்க சார்? இல்லம்மா லக்னாதிபதி 12ல இருந்தா லக்னாதிபதி கெட்டு போயிட்டா நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது நம்ம வந்து இத வந்து பொதுவா ஆயுள்லாம் நீண்ட ஆயுள் இருக்கா, நம்ம வந்து 80 வயசு அந்த ஆயுளை பத்தி நம்ம அதிகமா டிஸ்கஸ் பண்ணல. இங்க ஆயுளை பத்தி என்ன டிஸ்கஸ் பண்றோம், இந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு 60 வயசு வரைக்கும், இல்ல 70 வயசு வரைக்கும், 60-65 வயசு வரைக்கும் இவங்க நீண்ட அட்லீஸ்ட் ஒரு 20-25 வருஷம் வரைக்கும் இந்த குடும்ப வாழ்க்கையை நல்லபடியா நடத்துவாங்களா, அந்த லெவல்ல மட்டும்தான் பாக்குறோம். இன்டெப்தா போய் நீங்க சொல்ற மாதிரி பாக்குறதுக்குன்னா கண்டிப்பா அதெல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் தேவையில்லை. அது இல்லாம சாதாரணமா நீங்க லக்னாதிபதி கெட்டு போயிட்டாரு, ஓகே பரவாயில்ல, அடுத்து குரு நல்லா இருக்காரா, குரு நல்லா இருக்காரு, சுக்கிரன் நல்லா இருக்காரு, சுக்கிரன் நல்லா இருக்காரு, புதன் நல்லா இல்லையா, புதன் நல்லா இல்ல, ஓகே. சனி எப்படி இருக்காரு, சனி ஆயுள்காரகன் சனி எப்படி இருக்காரு, அவர் நல்ல இடத்துல இருக்காரா, ஓகே. அவ்வளவுதான். இந்த 3 பாயிண்ட் 2 பாயிண்ட் 5 பாயிண்ட் இருந்ததுனால நம்ம 8ல மினிமம் ஒரு 2.5 to 3 இருந்தாலே கண்டிப்பா நம்ம அதாவது 50 வயசு 60 வயசுன்னு சொல்லலாம். பாரிஜாதம் ஜாதக பாரிஜாதம் என்ன சொல்லுதுன்னா, குரு சனி குரு சுக்கிரன் புதன் இவங்க 3 பேரும் நல்லா இருந்தாலே தீர்க்க ஆயுள் 90 வயசு அப்படின்றத சொல்லிடுது. ஸோ இவங்க 2 பேருமே நல்லா இருக்காங்க, 60 வயசு தாராளமா சொல்லலாம். இல்ல ஒருத்தர் நல்லா இருக்காங்க 30 வயசு, அதுக்கு அடுத்தது 8ஆம் அதிபதி சனி நல்லா இருக்காரா, ஸோ இன்னும் 30 வயசு சேர்த்து 60 வயசு அப்படின்ற மாதிரி கொண்டு போகலாம். அதுக்கு நம்ம திருமணம் பொறுத்தது பார்க்கும்போது ஆயுளை டீப்பா பார்க்கணும். இவங்களுக்கு திருமணம் பண்ணும்போது ஆயுள் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு இதை ஒரு டூலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆயுளை இன்டெப்தா பார்க்கணும்னா அதுக்கு நிறைய விதிகள் இருக்கு, அந்த விதிகளுக்குள்ள நம்ம போகல. இப்போதைக்கு அதாவது அடுத்த 15 வருஷம் 20 வருஷத்துக்கு இவங்க நல்லபடியா வாழ்க்கையை நடத்துவாங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு இதை பார்க்கணும். நன்றிங்க சார். ஓகேமா, ஓகே. அடுத்த இதுக்கு போயிடலாம். ஓகே, இங்க பாருங்க, நம்ம ஆயுளை கணிக்கிறதுக்கு இந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓகே, ஆயுளை கணிக்கிறதுக்கு இந்த இதுதான் போறோம். ஓகே, அஷ்டமாதிபதி பலம் பெற்றாலும் ஆயுள் பலம் தானேங்களா சார்? ஆமாங்க ஆமாங்க. மியூட் போட்டுக்கோங்க. ஆயுள கணிக்கிறதுக்கு நம்ம என்ன பாக்குறோம், மியூட் போட்டுங்க எல்லாரும். ஓகே, 1, 8, 10 பாவங்கள், 1, 8, 10 எப்படி நல்லா இருக்கு பாக்குறோம். சார் மியூசிக் ஐயா வணக்கம் ஐயா. வருது போலாம் செஞ்சு. ஓகே, இங்க பாருங்க,
ஆயுள் பாவம் பார்க்கறதுக்கு நம்ம குரு சுக்கிரன் புதன் பார்க்கணும்னு சொல்லிப்போம். அது இல்லாம 1, 8, 10ஆம் பாவம் தான் லக்ன பாவம், லக்னாதிபதி, 8ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி பார்க்கணும். இதுல 8ஆம் அதிபதி எப்படி இருக்காருன்றதை பார்க்கிறோம். ஆயுள் காரகன் சனி எப்படி இருக்கான்றதை பார்க்கிறோம். குரு சுக்கிரன் புதன் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த கீழே இருக்க ஜாதகத்தை பாருங்க. இந்த ஜாதகம் வந்து லக்னம் வந்து கடக லக்னம் இல்லையா? கடக லக்னம். லக்னாதிபதி எப்படி இருக்காரு? உச்சமா இருக்காரு. ஸோ லக்னாதிபதி நல்லா இருக்காரு. குரு எங்க இருக்காரு? குரு 5ல இருக்காரு. குரு நல்லா இருக்காரு. 5ல இருக்க குரு நல்லா இருக்காருன்னு எடுக்கலாம். அதுக்கு அடுத்தது பாருங்க, சுக்கிரன் எங்க இருக்காரு? சுக்கிரன் 12ல இருக்காரு. ஸோ சுக்கிரன் நல்லா இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா காலபுருஷ தத்துவத்துப்படி சுக்கிரன் வந்து 12ல உச்சம். அதனால 12ல சுக்கிரன் இருக்கும்போது நம்ம வந்து பலன் சொல்றதுக்கு மற்ற எல்லாத்துக்குமே நல்லதுன்னு எடுத்துங்க. இந்த இடத்துல நம்ம அதை நல்லதா எடுத்துக்கல. 12ல சுக்கிரன் இருக்காரு, அவருக்கு வந்து பாயிண்ட் நம்ம எதுவும் கொடுக்கல. ஓகே, புதன் எப்படி இருக்காரு? புதன் 10ல இருக்காரு. புதன் 10ல இருக்காரு, நல்லா இருக்காரு. ஓகே, அட்டமாதிபதி எப்படி இருக்காரு? அட்டமாதிபதி 8ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா சனி. சனி எப்படி இருக்காரு? 4ல உச்சமா இருக்காரு. ஸோ அட்டமாதிபதி நல்லா இருக்காரு. ஓகே, சனி எப்படி இருக்காரு? சனி இங்க நல்லா இருக்காரு. ஸோ இங்க பாருங்க, லக்னாதிபதி நல்லா இருக்காரு, சுக்கிரன் அது வியாழன் குரு நல்லா இருக்காரு, சந்திரன் நல்லா இருக்காரு, அதாவது லக்னாதிபதி அவர் தான். அதுக்கு அடுத்தது புதன் நல்லா இருக்காரு, 4 பாயிண்ட் வந்துருச்சு. இதுக்கு அடுத்தது அட்டமாதிபதி நல்லா இருக்காரு, அதுக்கப்புறம் சனி நல்லா இருக்காரு. 6 பாயிண்ட் வந்துருச்சு. ஓகே, இந்த 6 பாயிண்ட் இருந்தாலே கண்டிப்பா ஜாதகர் நல்லா இருக்காரு அப்படின்னு நம்ம இருக்கு. இங்க நம்ம சாரங்களை பார்க்கல, இங்க வேற எப்படி அப்படின்றதான் பார்க்கல. சாதாரணமா இவங்க நல்லா இருக்காங்களா, நல்ல இடத்துல இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்துட்டு நம்ம நல்லா இருக்காரு அப்படின்றத நம்ம எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப டீப்பா கூட நம்ம பார்க்கணும் இல்லை, 2 பேர் நல்லா இருந்தாங்களாலே போதும் அப்படின்றதான் நம்ம கான்செப்ட். ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுதுங்க சார். ஓகே, எனக்கு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது சிஸ்டம்ல. நான் லாக் அவுட் பண்ணிட்டு திருப்பி லாகின் பண்றேன். தயவு செஞ்சு கொஞ்சம் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. ஒரே நிமிஷம், ஆடியோ வீடியோ சேவ் பண்ணிக்கிறேன்.
ஹலோ சார், கேக்குதுங்களா எல்லாருக்கும்? கேக்குது சார், கேக்குது சார், கேக்குது. கேக்குது. ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஓகே. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஆயில கணிக்கிறதுக்கு 1, 8, 10 பாவங்களை பாருங்க. 8ஆம் அதிபதியை பாருங்க, ஆயுள் காரகன் சனியோட நிலைமையை பாருங்க, குரு சுக்கிரன் புதன் எப்படி இருக்காருன்றத பாத்துருங்க. இதை பார்த்தாலே போதும் அப்படின்னு சொல்றோம். இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஆயுள் காரகன் லக்னாதிபதி பாத்தீங்கன்னா லக்னாதிபதி உச்சமா இருக்காரு, நல்லா இருக்காரு. அதுக்கு அடுத்தது குரு நல்லா இருக்காரா, குரு நல்லா இருக்காரு. சுக்கிரன் நல்லா இருக்காரா, சுக்கிரன் 12ல இருக்காரு. சுக்கிரன் 12ல இருக்கும்போது பொருத்தம் பார்க்கறதுக்கு நம்ம எடுக்கும்போது சுக்கிரன் 12ல இருந்ததுன்னா நல்லதுன்னு எடுத்துக்கிறோம், உச்சம்னு எடுத்துக்கிறோம். ஆனா இங்க வந்து பார்க்கும்போது குரு 12ல இருக்காரு, கண்டிப்பா அது வந்து நல்ல விஷயம் இல்லை அப்படின்றது ஆயுளை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் இல்லைன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 3வது புதன் நல்லா இருக்காரா, புதன் நல்லா இருக்கு. ஸோ இங்க 3 நல்லா இருக்கு இல்லையா. அதுக்கு அடுத்தது ஆயுள் காரகன் எப்படி இருக்காரு, சனி எப்படி இருக்காருன்னு பாக்குறோம், சனி நல்லா இருக்காரு. 8ஆம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பாக்குறோம், அவரும் சனியை தான் உச்சமா இருக்காரு. ஸோ 5 பாயிண்ட் நமக்கு வந்துருச்சு, ஆட்டோமேட்டிக்கா 5 பாயிண்ட் வந்துருச்சு. 10ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, செவ்வாய் எப்படி இருக்காரு, அவரும் உச்சமா நல்லா இருக்காரு. ஸோ அவர் 10ஆம் இடத்தையும் பாக்குறாரு. ஸோ 5 பாயிண்ட் இங்க வந்துருச்சு. இந்த 5 பாயிண்ட்னால 6 பாயிண்ட்னால இவர் நல்ல தீர்க்க ஆயுள் இருந்தார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா போதும். ஓகே, ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? சொல்லுங்க சார். சார் இப்ப புதன் நல்லா இருக்காரு, 10ல இருக்காரு. இந்த செவ்வாய் சனியோட பார்வை சேர்ந்து விழுது, அது அதனால மைனஸ் எடுத்துக்கலாமா? இல்ல, நம்ம எதையுமே புதன் வந்து கேந்திர திரிகோணத்துல இருக்காரா, திரிகோணத்துல இருக்காரா அப்படின்றத எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். இந்த பாவகிரகங்கள் பார்வை நம்ம எடுக்கலாம், அதை வந்து நெகட்டிவா எடுத்துக்கலாம். பார்வை வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, இது வந்து நம்ம திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஆயுளையும் பார்க்கணும் அப்படின்றதுக்கு ஒரு இண்டிகேஷன்ஸ், அவ்வளவுதான். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. அது இல்லாம பாதகாதிபதி மாரகாதிபதி எல்லாம் சேர்ந்து இருக்காங்களா, அப்படி இருந்ததுன்னா அங்க வந்து ஒரு குற்றம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ விதிவிலக்கா நம்ம இதை கண்டிப்பா பார்த்துடணும். இங்க இந்த ஜாதகத்துல பாருங்க, இந்த ஜாதகத்துல லக்னத்துல சுக்கிரன் இருக்காரு. பொதுவா லக்னத்துல சுக்கிரன் தான் நம்ம நல்லதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி லக்னத்துல புதன் இருக்காரு, புதன் இருந்தாலும் நல்லதுன்னு சொல்லியிருக்கோம். லக்னத்துல சூரியன் இருக்காரு, அதுவும் வந்து திக்பலம் இது காலபுருஷ தத்துவத்தில் லக்னத்துல சூரியன் இருந்தாலும் நல்லதுன்னு எடுத்துக்கிறோம். லக்னத்துல சனி இருக்காரு, சனி 8ஆம் அதிபதி லக்னத்துல இருக்காரு, நல்லதுன்னு எடுத்துக்கிறோம். ஆனா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சுக்கிரன்றது யாரு, பாதகாதிபதி. 8ஆம் அதிபதி யாரு, சனி. ஓகே, 12ஆம் அதிபதி யாரு, இங்க புதன். சோ 1, 8, 10 சம்பந்தம் வந்துருதா. 1, 8 சுக்கிரன் வந்து பரிவர்த்தனையில இருக்காரா, சுக்கிரனும் சந்திரனும் பரிவர்த்தனை இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு குற்றத்தை சொல்லுது நமக்கு. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 10ஆம் அதிபதி நிற்கக்கூடிய பாகை பார்த்தீங்கன்னா 15 பாகை, அதுவும் சுக்கிரன் நிற்கிற அதே பாகையில நிற்கிறாரு. ஸோ 10ஆம் அதிபதியும் இங்க வந்து சேர்ந்திருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி நல்லா இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆனா பரிவர்த்தனையில இருக்காரு. 2வது இங்க பாத்தீங்கன்னா அடுத்து வந்து 8ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, 8ஆம் அதிபதி நல்லா தான் இருக்காரு. ஆனா இங்க எல்லா கிரகங்களும் ஒன்னா சேர்ந்து இருக்கு. இந்த மாதிரி எல்லா கிரகங்களும் சேர்ந்து இருந்ததுன்னா, போன ஜாதகத்துல பார்க்கும்போது எல்லாம் தனித்தனியா இருந்தது இல்லையா, அது நன்மைன்னு எடுத்துக்கோம். இந்த ஜாதகத்துல இந்த லக்னாதிபதி, பாதகாதிபதி, 8ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி அண்ட் 12ஆம் அதிபதி இவங்க எல்லாருமே சேர்ந்து இருக்கிறாங்க. அது இல்லாம இந்த ஜாதகத்துக்கு மாரகாதிபதிகள் யாரு, அவங்களும் சேர்ந்து இங்க இருக்காங்களா. சோ மாரகாதிபதி சம்பந்தம் வந்தது, பாதகாதிபதி சம்பந்தம் வந்தது, கர்மாதிபதி சம்பந்தம். சோ இந்த இது எல்லாமே சேர்ந்து இருக்கும் போது அங்க ஒரு குற்றம் இருக்குன்றதை எடுத்துக்கோங்க ஆயில கணிக்கும் போது. அப்படி பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம ஆயில தீர்மானம் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஜாதகத்தை பாக்குறது ஈஸியா இருக்கும். ஏன்னா இங்க நிறைய இடத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஆயுள்ல ஏதோ ஒரு குற்றம் நடந்துருது. அதனால திருமணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளேயே இவங்களுக்குள்ள பிரச்சனைகள், பிரிவினைகள், இழப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை வந்து கொஞ்சம் இண்டிகேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், அவ்வளவுதான்.
இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா நம்ம இளையராஜா பொண்ணோட ஜாதகம் இது. 45 வயசு 46 வயசு வரைக்கும் இருந்தாங்க அவங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி குற்றங்களை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே இப்போ ஆயில பார்க்கறதுக்கு இன்னொரு பொருத்த ஜாதகம் இங்கே போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம். ஸோ ஆயில நம்ம எப்படி பார்க்குறோம், குரு சுக்கிரன் புதன் எப்படி இருக்கான்னு பார்க்குறோம். ஆண் ஜாதகத்தில் பாருங்க குரு எங்க இருக்காரு, ஆண் ஜாதகத்துல 1ல வந்து குரு இருக்காரு, லக்னத்துல குரு இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லையா. ஸோ குரு நல்ல நிலைமையில இருக்கு. ஒன்னாம் இடம் எப்படி இருக்கு, 1ஆம் இடம் நல்லா இருக்கு. இங்க பெண் ஜாதகத்துல பாருங்க 1ஆம் இடத்துல ராகு இருக்காரு, அதனால 0ன்னு எடுத்துக்கிறோம். ஆண் ஜாதகத்துல பாருங்க 8ஆம் இடம் எப்படி இருக்கு, 8ஆம் இடத்துல புதனும் கேதுவும் இருக்கு, அதனால அதுல 0 போட்டுக்கிறோம். பெண் ஜாதகத்துல 8ஆம் இடம் நல்லாவே இருக்கு. 8ஆம் இடத்துல பெண் ஜாதகத்துல 8ஆம் இடம் யாரும் எந்த கிரகம் பாவ கிரகங்கள் இல்லை. இங்க பார்வைகள்லாம் எடுத்துக்காதீங்க, அங்க கிரகங்கள் பாவ கிரகங்கள் இருக்கா இல்லையான்னு மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். 8 நல்லா இருக்கு. அது 10ஆம் இடம் எப்படி இருக்கு, 10ஆம் இடம் பாத்தீங்கன்னா ஆண் ஜாதகத்துல நல்லாவே இருக்கு, யாருமே பார்க்கல. 10ஆம் இடத்தை யாரும் 10ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை. பெண் ஜாதகத்துல எடுத்துங்க, பெண் ஜாதகத்துல 10ல சந்திரன் இருக்காரு, லக்னாதிபதியே போய் அங்க இருக்காரு, நல்லதுன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது சனி எப்படி இருக்காரு, ஆயுள்காரகன் சனி எப்படி இருக்காரு, ஆயுள்காரகன் சனி வந்து ஆண் ஜாதகத்துல 6ல இருக்காரு, அதனால 0ன்னு போட்டுக்கிறோம். பெண் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சனி வந்து 3ல இருக்காரு, 3ல இருக்க சனி பாவத் பாவம் நம்ம எடுக்கும்போது 8க்கு 8ன்னு எடுப்போம் இல்லையா, அங்க சனி இருக்கிறது நல்லது, அதனால 0.5 பாயிண்ட்ஸ் அங்க போட்டுப்போம். இப்ப அதுக்கு 8ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, ஆண் ஜாதகத்துல 6ல இருக்கா 0, பெண் ஜாதகத்துல 3ல இருக்கா 0ன்னு போட்டுக்கிறோம். ஓகே. ஸோ ஆயுள் காரகன் எடுக்கும்போது சனிக்கு நம்ம வந்து 0.5 கொடுத்துட்டோம். ஆனா 8ஆம் அதிபதினு எடுக்கும்போது இங்க 3ல இருக்கார் மறைஞ்சிருக்காருன்னு எடுத்துக்கிட்டு 0 பாயிண்ட் போட்டுட்டோம். இப்போ குரு எப்படி இருக்காரு, ஆண் ஜாதகத்துல லக்னத்துல இருக்காரு, பெண் ஜாதகத்துல 3ல இருக்காரு, 0ன்னு போட்டோம். சுக்கிரன் எப்படி இருக்காரு, 7ல இருக்காரு, நல்லதுன்னு போட்டோம். இங்க வந்து நீசமா இருக்காரு பெண் ஜாதகத்துல, அதனால இல்ல. புதன் எப்படி இருக்காரு, 8ல இருக்காரு, ஆண் ஜாதகத்துல 0, பெண் ஜாதகத்துல 2ல இருக்கார், அதனால 1 பாயிண்ட் போட்டோம். ஒருத்தருக்கு 4 பாயிண்ட்டும் இன்னொருத்தருக்கு 3.5 பாயிண்ட்ஸ் வருது. இது இருந்தாலே போதும், நம்ம வந்து தாராளமா அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துடலாம். அதாவது மினிமம் வந்து 2.5 பாயிண்ட்ல இருந்து 3 பாயிண்ட் இருந்ததுன்னா போதும். இதுதான் நம்மளோட கருத்து. இது ஏதாவது புரியலன்னா கேளுங்க. ஓகே, அடுத்த ஸ்கிரீனுக்கு போறேன். இந்த ஸ்கிரீன்லயும் பாருங்க, இந்த ஸ்கிரீன்லயும் நமக்கு வந்து ஆண் ஜாதகம் வந்து லக்னத்துல கேது இருக்கு, நம்ம எடுத்துக்கல. பெண் ஜாதகத்துல லக்னத்துல ராகு கேதுக்கள் இருக்கு, அதை எடுத்துக்கல. அதே மாதிரி ஆண் ஜாதகத்துல 8ஆம் இடம் எப்படி இருக்கு, செவ்வாய் இருக்கு, எடுத்துக்கல. இங்க 8ஆம் இடம் நல்லா இருக்கு, அதனால 1 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். 10ஆம் இடத்துல சந்திரனும் குருவும் இருக்காங்க, அதனால 1 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க. ஸோ சூரியன் புதன் வந்து சூரியன் வந்து 10ஆம் இடத்துல திக்பலம் இல்லையா, அதனால அங்க நம்ம நல்லா இருக்குன்னே எடுத்துக்கிட்டோம். ஓகே. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சனி எப்படி இருக்காரு, சனி வந்து 9ல இருக்காரு, ஓகே. பெண் ஜாதகத்திலேயே 9ல இருக்காரு, ஓகே. 8ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, இங்க 11ல இருக்காரு, அங்க 9ல இருக்காரு, ஓகே. அடுத்தது குரு எப்படி இருக்காரு, குரு வந்து ஆணுக்கு நல்லா இருக்காரு, பெண்ணுக்கு நல்லா இல்ல. சுக்கிரன் எப்படி இருக்காரு, ஆண் ஜாதகத்துல 12ல இருக்காரு, மறைஞ்சிட்டாருன்னு எடுத்துக்கிட்டோம். பெண் ஜாதகத்துல 9ல இருக்காரு, எடுத்துக்கிட்டோம். புதன் எப்படி இருக்காரு, 11ல இருக்காரு, பெண் ஜாதகத்திலையும் 4ல இருக்காரு, ஓகேன்னு எடுத்துக்கிட்டோம். ஒருத்தருக்கு 5 பாயிண்ட், இன்னொருத்தருக்கு 6 பாயிண்ட். ஸோ இது வந்து தாராளமா அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஆயில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளவுதான் சிம்பிளா. ஆயில் பார்க்கறதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 1, 8, 10, குரு சுக்கிரன் புதன், 8ஆம் அதிபதி, அப்புறம் ஆயில் காரகன் சனி, 8 பாயிண்ட் எடுக்கணும். அவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். இதுல ஏதாவது புரியலைன்னா கேளுங்க, நம்ம அடுத்தது போகலாம். இங்க வந்து நம்ம ஒரே ஒரு விதிவிலக்கு என்ன சொல்லியிருக்கோம், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கும் போது நம்ம அதை வந்து பாதகமா எடுத்துக்கிறோம். அப்படி இல்லாத பட்சத்துல தாராளமா இவங்களை நம்ம வந்து பார்வை எதையுமே எடுக்கலைங்க, அது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இல்லாம மற்றபடி ஆயில் நல்லா இருக்குன்னு எடுத்துக்கிட்டு நம்ம போயிடலாம். ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. டவுட் இருக்கா? ஓகே, நம்ம அடுத்த சார்ட்டுக்கு போயிடுவோம். ஓகே, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி யாருக்கு குறைவான தகுதியுடைய களத்திரம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம்.
ஓகே. இதுல பாத்தீங்கன்னா யாருக்கு கலத்திரம் தன் தகுதியோட குறைந்த தகுதி, அதாவது 8ஆம் இடத்தோட சனி சம்பந்தப்பட்டால் அவங்களுக்கு குறைவான கலத்திரம், தன் தகுதியோட குறைவான கலத்திரம் அமைகிறது நல்லது அப்படின்றத பார்க்கணும். 8ஆம் இடத்தோட சனி சம்பந்தம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அங்க பொதுவா பாத்தீங்கன்னா மிதுன லக்னத்துக்கு 8ஆம் இடம் சனி வந்துடும், கடக லக்னத்துக்கு 8ஆம் இடம் சனி வந்துடும். சிம்ம லக்னத்துக்கும் 8ல சனி இல்லைன்னாலும் சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி பகை கிரகமா வர்றதுனால அவங்களுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். பொதுவா மிதுன லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம் இந்த 3 லக்னத்துக்குமே தன் தகுதியை விட கொஞ்சம் குறைவா இருக்கிற பெண்ணை பார்க்கறது நல்லது, ஆணை பார்க்கறது நல்லது. தகுதியோட குறைவுன்னு நம்ம எதை எடுத்துக்கிறோம்? ஒண்ணு அழகுல கம்மியா இருக்கலாம், இல்ல வருமானத்திலேயோ இதுலயோ கம்மியா இருக்கலாம், படிப்புல கம்மியா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ இல்ல வேற மதம் வேற மொழி பார்க்கறது, இல்ல தன்னோட ஜாதியிலேயே பார்க்க கொஞ்சம் கீழே இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களையும் பார்த்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பார்த்து நம்ம எடுக்கிறது இவங்களுக்கு வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு கொடுக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். ஈக்குவலா எடுக்கும்போது அது பிரச்சனையே கொடுக்குது. இப்ப படிப்புன்னு எடுக்கும்போது மற்ற எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நம்ம வெளியில தெரியும். படிப்புன்னும் போது தெரியாது, அந்த பொண்ணு படிச்சிருக்கா படிக்கலையான்னு தெரியாது இல்லையா. அதனால நம்ம என்ன பண்றோம், இப்ப எல்லாம் ஃபிளெக்ஸ் போர்டு வைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல படிப்பையும் அங்க போட்டுறோம். அதாவது பெண் MBA படிச்சிருக்கு, ஆண் BSc தான் படிச்சிருக்காரு, இல்ல ஆண் MBA படிச்சிருக்காரு, பெண் +2 தான் படிச்சிருக்கு. அந்த மாதிரி இந்த பேச்சுக்கள் நமக்கு வரும்போது இந்த டைலாக்ஸ் அங்க திருமண மண்டபத்துல வரும்போது இது தோஷங்களை விளக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. அதனால ஏதாவது ஒரு விதத்துல தன் தகுதியை விட கம்மியா இருக்கிறவங்களை பாத்துங்க. அது 8ஆம் இடத்தோட சனி எந்த விதத்துல சம்பந்தப்பட்டாலும் நம்ம தாராளமா இதை சொல்லலாம். ஓகே. அடுத்து திருமண தடை. ஒரே நம்ம ஜாதகம் பாக்குறவங்கள்ட்ட சொல்றது ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையா இருக்கு இல்லையா, அதை எப்படி கையாளுறதுன்னு தெரியல. நம்ம பேச முடிய மாட்டேங்குது அவங்கள்ட்ட. நீங்க டைரக்டா சொல்ல வேண்டியது இல்ல, இன்டைரக்டா சொல்லலாம். நீங்க ஏதோ ஒரு விதத்துல கொஞ்சம் குறைவா இருக்கிறவங்கள பாருங்க. நான் என்கிட்ட வர்றவங்களுக்கு கிளியரா சொல்லிடுறது, நான் கொஞ்சம் தகுதி குறைவா இருக்கவங்க பாருங்க. இல்ல இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா மும்பைல இருந்து ஒருத்தர் வந்தாரு, இப்பயும் பார்த்துட்டு இருக்காரு. அவர் பையனுக்கு பார்க்கும்போது அவங்க ஐயங்கார் ஃபேமிலி, அவருக்கு சொல்லும்போது சார் ஐயர் வீட்டுல இருந்தா கூட பையனுக்கு எடுத்துக்கிறது நல்லதுதான் அப்படின்னு சொல்றான். பட் ஸ்டில் அவர் அதெல்லாம் கன்சிடர் பண்ணல, பார்த்துட்டு தான் இருக்காரு. நான் ஒரு வாட்டி 2 வாட்டி சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் அதை சொல்றது இல்லை, நான் ப்ரொசீட் பண்ணிட்டு தான் போவோம். ஸோ இந்த மாதிரி அமைஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும், நல்லபடியா இருக்கும். அதை நம்ம சொல்லிடுறது, ஏன்னா சொல்லாம நம்ம பொருத்தம் பார்த்து கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு பிரச்சனைகள் வரும்போது நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற வார்த்தைகள் வரும். அதனால பொலைட்டா சொல்லிடுங்க, சார் கொஞ்சம் ஏதோ ஒரு விதத்துல முன்ன பின்ன இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லுங்க. 2வது வாட்டி 3வது வாட்டி வரும்போது ஏன் அமையலன்ற கேள்விகள் அவங்க சைட்ல இருந்தே கூட வரும்போது சார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொஞ்சம் முன்ன பின்னன்னு பாத்துக்கங்க, நீங்க கொஞ்சம் டீட்டெயிலா கேட்கல அதனால சொல்ல வேண்டாம்னு சொல்லல, கொஞ்சம் தகுதி குறைவுனா முதல்ல சொல்லும் போது நீங்க சொல்லுங்க படிப்பு கம்மியா இருந்தாலும் எடுத்துங்க சார். நீங்க அந்த மாதிரி நீங்க ஆரம்பத்துல சொல்லும் போது கொஞ்சம் வேகமா இல்லாம படிப்பு கம்மியா இருந்தாலும் இல்ல கொஞ்சம் முன்ன பின்ன வசதியில கம்மியா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து எடுத்துங்க சார் அப்படின்ற மாதிரி ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் 2வது வாட்டி 3வது வாட்டி வரும்போது நீங்க உண்மையான காரணத்தை தாராளமா சொல்லிடலாம். சரிங்க, அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன், எல்லாருக்கும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு சிலர் நீங்க சொல்ற அதே கேள்விதான் கேட்கறாங்க, சார் நான் பையன் 27 வயசு தான் ஆகுது, 28 வயசு தான் ஆகுது, நான் எப்படி கம்மியான இடத்துக்கு போக முடியும் அப்படின்றாங்க, எங்க இதுல அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றாங்க. முதல்ல ஓகே நம்ம எடுத்துக்க வேண்டாம், 4-5 வாட்டி பார்த்ததுக்கு அப்புறம் சாருக்கு ரொம்ப அமையிலேயே எப்பதான் கல்யாணம் ஆகும் பையனுக்கு அப்படின்னு கேட்கும்போது உண்மையை உடைச்சு சொல்லிட வேண்டியது. ஆரம்பத்துல படிப்பு கம்மி, தகுதி கம்மின்றது கொஞ்சம் சொல்லி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. படிப்பு தகுதின்ற பாருங்க, படிப்பு அழகு நீங்க எதை வேணாலும் உங்களுக்கு பிரியமா எடுத்துங்க சார் அப்படின்றத சொல்லிடுங்க. ஓகேங்க, சாரி. அடுத்தது பாத்தீங்கன்னா திருமண தடைக்கான காரணங்கள். இப்ப பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 2, 7, 11 இதுதான் நம்ம திருமணத்துக்கு பாவங்கள் உள்ள இல்லையா. அங்க 2, 7 அதிபதிகள் எந்த விதத்திலையும் கெட்டக்கூடாது. இவங்க கெட்டாங்கனாலே ஏதோ ஒரு விதத்துல உங்க பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத சொல்றோம். அதுக்கு அடுத்தது கலத்திரக்காரகன், மங்களக்காரகன் சொல்லுவோம், இல்ல கலத்திரக்காரகன் சொல்லுவோம். பொதுவா பார்க்கும்போது சுக்கிரனையே 2 பேருக்கும் பார்க்கலாம். மங்களக்காரகன் போது செவ்வாயை பார்த்துங்க, பெண்ணுக்குன்னு வரும்போது செவ்வாயை கொஞ்சம் அதிகமா பார்த்துக்கலாம், ஆணுக்குன்னு போது சுக்கிரனை பாருங்க. பட் பொதுவா கலத்திரக்காரன் நம்ம எடுக்கும்போது சுக்கிரனையும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஓகே.
அடுத்தது காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் இடம் கெட்டு 3ஆம் அதிபதியும் கெட்டுச்சுன்னா, அதாவது லக்னப்படி காலபுருஷத்துக்கு 3ஆம் இடம்னா மிதுனம் கெடணும். பெண் லக்னமா இருந்ததுன்னா தனுசு கெடணும். ஆண் லக்னமா இருந்ததுன்னா மிதுனம் கெடணும். அதாவது ஒண்ணுன்றது மேஷம், மேஷத்துக்கு 3ஆம் இடம்ன்றது மிதுனம். அதே மாதிரி 7 வந்து மனைவின்னு எடுத்துக்கிறோம். மனைவிக்கு 3ஆம் இடம்ன்றது தனுசு கெட்டு பார்க்கலாம். ஸோ பெண்ணுன்னு பார்க்கும்போது தனுசு கெட்டிருக்கான்னு பாருங்க, ஆணுன்னு பார்க்கும்போது மிதுனம் கெட்டிருக்கான்னு பாருங்க. அது இல்லாம இவங்களுக்கு வந்து லக்னத்துக்கு 3ஆம் இடமும் 2 பேருக்கும் கெட்டிருக்கான்னு பாருங்க. இது ரெண்டும் கெட்டு போயிருந்தாலும் இந்த திருமணத்துக்கான காலதாமத திருமணம் இல்ல பிரிவுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே. அதே மாதிரி 2ஆம் இடம் பாதிக்குது. இப்ப 2ஆம் அதிபதிகள் பாதிக்குது நம்ம எடுத்துக்கிறோம். 2ஆம் இடம் பாதிக்குது, 7ஆம் இடம் பாதிக்குது. இதையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்ப 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி ஒருவருக்கு ஒருவர் கெடுதல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இவங்க வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்ப ஒருத்தர் வந்து 5ஆம் பாவத்துல இருக்காரு, நல்லா தான் இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா இவங்க 2 பேருமே ஒருவருக்கு ஒருவர் 6, 8 இருந்து, ஓகே, ஒருவருக்கு ஒருவர் 6, 8 இருந்து வக்ரமாயிருக்கிறது. 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் பாத்தீங்கன்னா 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் 6, 8 இருக்காங்க. 5ஆம் பாவத்துல தான் இருக்காங்க, 4ஆம் பாவத்துல தான் இருக்காங்க. அப்படி நம்ம எடுத்துக்க வேண்டியது. 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் 6, 8 இருக்காங்களா? சோ அந்த இடத்துல அவங்க கெட்டு போயிருக்காங்க. அப்படி இருந்து அது ஒருத்தர் வக்ரமாறுது, நீசமாகிறது, திதிசூனிய வீட்டுல இருக்கிறது, அவயோகி புள்ளியில இருக்குது, அவயோகி நட்சத்திரத்துல இருக்கிறது, அஸ்தங்கம் அடைகிறது, இல்ல கிரக யுத்தத்துல இருக்கிறது, இல்ல பாதகாதிபதி சேர்க்கை, இதை எதை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஏற்கனவே பார்த்த விதிகள் தான். இந்த விதிகளை நீங்க மறுபடியும் பார்த்துட்டு இதுல எப்படி இருந்தாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதாவது இதுக்கு விட தாண்டி நீங்க மற்றபடி முடக்கு ராசியில இருக்காரு எப்படி வேணாலும் எடுத்துங்க. ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருக்காரா அப்படின்னு பாருங்க. பாதிப்பு அடைஞ்சதுன்னா அந்த ஜாதகத்துல கண்டிப்பா அவங்களுக்கு திருமணம் கொஞ்சம் தள்ளி போகுது, இல்ல காலதாமதம் ஆகுது அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம். ஏன்னா திருமணம் பார்க்க வர்றவங்க முதலே ஜாதகத்தை கொடுக்கும் போதே நம்ம சார் எப்ப திருமணம் நடக்கும் அப்படின்ற கேள்விகள் இங்க வரும். கேள்விகள் வரும்போது கொஞ்சம் காலதாமதமாகி பண்றது நல்லதுமா அப்படின்னு சொல்றது நல்லது. அது மட்டும் இல்லாம பொதுவா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சூரியன் 2, 7, 8 இருக்கும்போது இவங்களுக்கு காலதாமதமாகி திருமணம் பண்றது நல்லதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். பொதுவா வந்து 2ல சூரியன் வந்து பாதகத்தை கொடுக்காருன்றதை நம்மள பார்க்க முடியுது. 2ல சூரியன் இருக்கும்போது இல்ல 7ல சூரியன் இருக்கும்போது 8ல சூரியன் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம், ஆணா இருந்ததுன்னா 28 வயசு முடிஞ்சு 29 வயசுக்கு மேல திருமணம் பண்றது நல்லது. இல்ல 29 முடிஞ்சு 30 கூட பண்றது நல்லதுதான் ஆணா இருக்கும்போது. பெண்ணா இருக்கும்போது 26 முடிஞ்சு 27வது வயசுல திருமணம் பண்றது நல்லது. சோ 7ல சூரியன் இருந்ததுன்னா, 2ல சூரியன் இருந்ததுன்னா, 8ல சூரியன் இருந்ததுன்னா மினிமம் 29 வயசு நடக்கும்போதோ இல்ல 29 வயசு 30 வயசு நடக்கும்போதோ திருமணம் பண்றது நல்லது. இல்லாட்டி அது இரு திருமணத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பெண்ணா இருந்ததுன்னா 26 வயசு நடக்கும்போது இல்ல 27 வயசுல பண்றது நல்லது. ஸோ இதுதான் வந்து நம்ம திருமண தடைக்கு உள்ள காரணங்களை சொல்றோம். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா சொல்லுங்க. ஓகே, அடுத்த சாப்டர் போறேன். இந்த சாட்ல பாருங்க, களத்திர காரகன், களத்திராதிபதி நீசம், களத்திர தோஷம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். லக்னம் என்ன? லக்னம் வந்து சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு சுக்கிரன் கெட்டு போயிருக்காரு இல்லையா? சுக்கிரன் கெட்டு போயிருக்காரு. சிம்ம லக்னத்துல செவ்வாய் சனி சேர்ந்து இருக்கு. ஸோ 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. 2ஆம் அதிபதியை சனி பார்க்கறாரு இல்லையா? ஸோ அங்கேயும் ஒரு பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஓகே, அடுத்து பாருங்க, 7ஆம் அதிபதி சனி வந்து 2ல இருக்காரு. 2ல இருந்தாலும் 2ல செவ்வாயோட சேர்ந்து இருக்காரு, நீச கிரகத்தோட சேர்ந்து இருக்காரு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா இது ஒரு பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும். அதுக்கு அடுத்தது பாருங்க, இங்க குடும்பாதிபதி எப்படி பாதிக்கப்பட்டிருக்கான்னு பார்ப்போம். அடுத்த லக்னம் வந்து பாத்தீங்கன்னா கும்ப லக்னம். கும்ப லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி. 2ஆம் அதிபதி எங்க இருக்காரு? 8ல இருக்காரு. ஸோ 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. சூரியன் அதுக்கு அடுத்தது பாருங்க, சூரியன் நீசமா, 7ஆம் அதிபதி சூரியன் நீசம். ஸோ இவங்க 2 பேருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2 பேருமே நீச செவ்வாயோட பார்வையும் அங்க இருக்கு. நீச செவ்வாய் லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு தாராளமா அதை பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது 2ஆம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கு, 7ஆம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கு. இவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி கல்யாணம் பண்றதுன்றது நல்லது. ஓகே, இப்போ 7ஆம் அதிபதி கொஞ்சம் நீசமா இருக்காரு. இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி பொருத்தங்கள் பார்க்கறதுன்னு பாத்தீங்கன்னா, நீசமா இருக்காரு ஏதோ ஒரு விதத்துல நீசம், தந்தை இல்லாத இடத்துல. இப்ப சூரியன் நீசமா இருக்காரு, தந்தை இல்லாத இடத்துல பொண்ணு எடுங்க தாராளமா. அப்படி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லயும் நீங்க போகலாம்.
தந்தை இல்லாத ஒரு இடத்துல பொண்ணு எடுங்க, இல்ல சித்தப்பா மட்டும் இருக்காரு அப்படின்ற இடத்துல பொண்ணு எடுங்க, சித்தப்பா திருமணத்தை பண்றாரு அப்படின்ற மாதிரி, இல்ல தந்தை வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கார் அப்படின்னாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல பெண் எடுக்க தாராளமா எடுக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விதத்துல அந்த தந்தை சூரியன் எந்த கிரகம் பாதிப்படைஞ்சதோ அந்த கிரக பாதிப்புகள் அவங்க வீட்டுல இருக்கான்னு பாருங்க. இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த இடத்துல திருமணம் பண்ணும்போது இது சுபமாவே அமையுது அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஓகே, அடுத்த விதத்துல 2ஆம் இடம் 7ஆம் இடம் எப்படி பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இங்க 2ஆம் லக்னம், ஃபர்ஸ்ட் லக்னம் பாருங்க, 2ஆம் இடம், 2ஆம் இடத்து வந்து ரிஷபம் இல்லையா. சனி செவ்வாய் பார்வைகள் 7ஆம் இடத்துக்கு வருது, 7ஆம் இடத்துக்கு சனி செவ்வாய் பார்வைகள் வருது. ஸோ இங்க 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ 2 அல்லது 7க்கு செவ்வாய் சனி பார்வைகள், செவ்வாய் சனி சம்பந்தம், கேது சம்பந்தம், அதே மாதிரி சந்திரன் செவ்வாய் கேது சம்பந்தம், செவ்வாய் சனி பாவகிரக பார்வைகள் சம்பந்தம், இது எது இருந்தாலும் நம்ம வந்து பாதிப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். இதுக்கு அடுத்த ஜாதகம் பாருங்க, லக்னம் வந்து கடக லக்னம், கடக லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை வந்துருது, அங்க ஏற்கனவே சூரியன் இருக்கு. பொதுவா நம்ம 2 திருமணங்கள் அமையுமா இல்ல வந்து இவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறதுக்கு ஒரு சின்ன விதி இருக்கு. அந்த விதியை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, பொறுமையாக சொல்றேன். ஓகே, இப்ப 12ஆம் இடம் லக்னம் 2ஆம் இடம், இதுல ஒன்றுக்கு மேற்பட்ட பாவர்கள் பார்வை. 12ஆம் இடம் இல்ல ரெண்டு பாவகிரகங்கள் இருக்குது, 12ஆம் இடம் இல்ல லக்னம் அல்லது 2ஆம் இடம், இங்க ஒன்றுக்கு மேற்பட்ட பாவர்கள் இருப்பது அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பாவர்கள் பார்ப்பது. ஸோ இப்படி இருந்ததுனாலே உங்களுக்கு கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு திருமண விஷயங்கள்ல ஒரு பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். இவங்க எல்லாருக்குமே லேட் மேரேஜ் பண்ணும்போது அந்த பாதிப்புகள் விலகி, அதாவது 25 வயசு 30 வயசுக்கு மேல திருமணங்கள் பண்ணும்போது இந்த பாதிப்புகள் விலகிறத பார்க்க முடியும். அதே மாதிரி 6, 7, 8 6, 7, 8, அதாவது முதல்ல பார்த்தது ஜாதகருக்கு பார்க்கிறோம். ஜாதகருக்கு 12, 1, 2 இதுல பாவகிரகங்கள் 2 பாவகிரகங்கள் சம்பந்தம் இருந்ததுன்னா நம்ம 2 திருமணம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது 7ஆம் இடம், 7ஆம் இடம் மனைவின்னு வரும்போது மனைவிக்கு 12ஆம் இடம் 6ஆம் இடம், அதனால 6, 7, 8 அதுல 2 பாவகிரகங்கள் இல்ல 2க்கு மேற்பட்ட பாவகிரகங்களோட சம்பந்தம் இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த இடத்துலயும் ஒரு பாதிப்பு இருக்கு, திருமணத்தை தள்ளி போட்டு வைங்க அப்படின்னு சொல்லுது. இதுதான் சிம்பிளான விதி. எந்த ஜாதகமா இருந்தாலும் நீங்க விதியை அப்ளை பண்ணி பார்க்கலாம். நீங்க வேற ஜாதகங்கள் எடுத்து பாருங்க, உங்களுக்கு வேற ஜாதகங்கள் வரக்கூடிய ஜாதகங்கள்ல இந்த அமைப்புகள் இருக்கான்றதை எடுத்து பாருங்க. கண்டிப்பா உங்களால அது வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். 4 வாட்டி ஜாதகத்தை பார்த்துட்டீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியா இருக்கும். அதாவது விதி என்னன்னா 12ஆம் இடம் 1ஆம் இடம் 2ஆம் இடம் இதுல 3 இடத்துல பாவகிரகங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மினிமம் 2 பாவகிரகங்களோட பார்வைகள் இருக்கா. அடுத்தது 6ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடம் இதுக்குள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட பாவகிரகங்கள், அதாவது மினிமம் 2 பாவகிரகங்கள் சம்பந்தம் இருக்கா. இருந்ததுன்னா கண்டிப்பா அங்க திருமணத்துல பாதிப்புகள் இருக்குன்றதை நம்ம சொல்ல முடியும். இதுக்கு அடுத்த ஜாதகத்தையும் பாருங்க, 2, 7 எப்படி பாதிப்படைஞ்சிருக்குன்றதை பார்க்க முடியும் நம்மளால. ஓகே, இங்க அடல் பிகாரி வாஜ்பாய் ஜாதகம் 2ஆம் இடத்துல சூரியன் குரு இருக்கு, அதை சனி பார்க்குது இல்லையா. 2ஆம் இடத்துல சூரியன் குரு இருக்கு, அதை சனி பார்க்குது, அதனால அந்த இடம் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஓகே, அதுக்கடுத்து அப்துல் கலாம் ஐயா ஜாதகம். இந்த இடத்துல பாருங்க, லக்னம் வந்து கடக லக்னம், கடக லக்னத்துக்கு 7ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி வந்து தன் வீட்டுக்கு 12ல இருக்காரு அப்படிங்கிற இடத்துல. 2ஆம் அதிபதி சூரியன் வந்து கேதுவோட சேர்ந்து 3ல இருக்காரு. ஸோ 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு, 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஓகே, இங்க ஏன் 2ஆவது அப்துல் கயா ஜாதகத்துல வந்து கேதுவை வந்து நான் வந்து இதுல போட்டு வச்சிருக்கேன், அதாவது ஹைலைட் பண்ணியிருக்கேன். இது ஏன் அப்படின்னா பாம்போட தாராளமாக இருக்கும்போது நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லாம இங்க இன்னொரு விதி ஒண்ணு இருக்கு, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க விதிதான். அஷ்டகாம்சம், கேது அஷ்டகாம்சம் வாங்கினா அந்த ஜாதகருக்கு திருமணம் ஆனாலும் அது நிம்மதி இல்லை, இல்ல திருமணம் ஆகிறது இல்லை. கேது அஷ்டகாம்சம் எடுக்கும்போது ராசியில எங்க இருக்காரோ அதுக்கு 8ல கேது இருந்தால், அம்சத்துல 8ல கேது இருந்ததுதான். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா கேது வந்து கன்னியில இருக்காரு இல்லையா. இது அம்சத்துல பாருங்க, அம்சத்துல வந்து இதுல இருப்பார், மேஷத்துல இருக்கார். கீழே போட்டிருக்கேன், நவாம்சம் போட்டிருக்கேன், அதுல மேஷத்துல இருப்பார். ஸோ கேது அஷ்டகாம்சம் வாங்கினால் கண்டிப்பா அவங்களுக்கு திருமணமே நடக்கிறது இல்லை, அப்படி நடந்தாலும் நிம்மதியா இருக்கிறது இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஓகே, அடுத்தது கர்மவீரர் காமராஜர் ஐயா ஜாதகம், அதே கடக லக்னம்.
கடகலக்கத்துல 2ல வந்து சுக்கிரன் இருக்காரு, 7ல வந்து சனி. சனி வந்து வக்ரமா இருக்கார். 7ஆம் அதிபதி சனி வந்து வக்ரமா இருக்கார். 2ஆம் அதிபதி பாருங்க, 2ஆம் அதிபதி 12க்கு போயிட்டார். இங்க பாருங்க 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் 6, 8 இருந்து ஒருத்தர் வக்ரமானால் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இங்க பாருங்க அந்த விதி ஒத்து வந்துருதா? ஸோ 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இங்க பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு திருமணத்துல ஒரு குறைய கொடுக்குன்றது மட்டும் சொல்லுங்க. ஆனா வந்து திருமணம் இல்ல பாதிப்பு அப்படின்னு சொல்லாதீங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 விதிகள், நம்ம சொல்லக்கூடிய விதிகள் 7-8 விதிகள் பொருந்தி வந்ததுன்னா காலதாமதமான திருமணம் பண்ணுங்க. இல்ல வந்து லிவிங் டுகெதர், இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லிவிங் டுகெதர் அதெல்லாம் போறாங்க. அந்த மாதிரி போறவங்களுக்கு அது நல்லது. ஆனா எடுத்தோன்னே கண்டிப்பா ஹரிஹரன் சார் கேட்ட மாதிரி நம்ம இதெல்லாம் சொன்னோம்னா நம்ம உதைக்க தான் வருவாங்க. அதனால இது ஆரம்பத்துல கண்டிப்பா சொல்லாதீங்க. கொஞ்சம் நாள் பட போகும்போது அவங்களுக்கு இதை புரிய வைக்க முடியும். சார் நான் வந்து ஒரு 4-5 ஜாதகம் வந்து முதல்ல ஒரு அம்மாவுக்கு ரொம்ப நெருங்கினவங்க, அதாவது க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி இருந்தவங்க தான். அவங்ககிட்ட பொதுவாக சொல்லும்போது ஒரு இண்டிகேஷன் மட்டும் கொடுத்துட்டு இந்த மாதிரி பார்த்துங்கம்மா அப்படின்னு. அவங்க அதெல்லாம் கேட்கவே இல்லை, எதையும் கேட்கல. அவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கிற ஜாதகத்தை மட்டும்தான் எடுத்து அனுப்புவாங்க, மற்றபடி கேட்கல. ஒரு 4 வாட்டி 5 வாட்டி வந்ததுக்கப்புறம் சொல்லிட்டேன், அம்மா நம்ம பொண்ணு ஜாதகத்திலையும் பையன் ஜாதகத்திலையும் இந்த குறைகள் இருக்கு, திருப்பி நீங்கள் இதே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இவங்களுக்கு திருமணம் ஆகாது அப்படின்றத சொல்லிட்டேன். அவங்க அதுக்கப்புறம் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வர்றதில்லை. நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, பட் சொல்லிடுறது நல்லது. நாளைக்கு வந்து இவ்வளோ க்ளோஸாக இருந்தீங்களே, இவ்வளோ பண்ணீங்களே, நீங்கள் எதாவது சொல்லியிருக்கலாமே அப்படின்ற அந்த பிரச்சனைகள் நம்மகிட்ட வராது. இருந்தாலும் ஓகே, ஏதோ ஒரு விதத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் நாளைக்கு வந்து பார்த்துக்க தான் போகிறோம், பேச தான் போகிறோம், அப்படி இல்லை. நம்ம ஒரு அஸ்ட்ராலஜராக நம்ம தொழிலை எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நம்ம பண்ணிடுறது நல்லது. ஆரம்பத்தில் கண்டிப்பாக சொல்றது நல்லது இல்லை, போக போக சொல்லிடுறது நல்லது. அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. அடுத்தது போயிடலாம். ஓகே, இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. நாம அடுத்தது இந்த 3 ஜாதகம் கொடுத்தோம், அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். சார் சொல்லுங்க. அதான் கேதுக்கு ஒரு ரூல் சொன்னீங்க இல்லைங்க சார்? அது எந்த இடத்துல இருந்தாலுமே நவாம்சத்தை அதுக்கு 8ஆம் இடத்துல இருந்தா அது ரூல் எடுத்துக்கலாம். ஆமா, அஷ்டகாம்சம்னா கேது ஜாதகத்துல கண்ணியில இருக்கு, கண்ணியில இருக்கு, அம்சத்துல மேஷத்துல இருக்கக்கூடாது. ராசியில இதுல இருக்கு, இதுல ரிஷபத்துல இருக்கு, அம்சத்துல ரிஷபத்துல இருக்கு, தனுசுல இல்ல ராசியில வந்து துலாத்துல இருக்குன்னு வச்சுங்க. ஓகே, ராசியில துலாத்துல இருக்கு, அம்சத்துல ரிஷபத்துல இருக்கக்கூடாது. ராசியில ரிஷபத்துல இருக்கு, அம்சத்துல தனுசுல இருக்கக்கூடாது. அது மாதிரி எடுத்துக்கோங்க. அது என்ன விதிவிலக்கு இருக்கு? விதிவிலக்கு பார்வை விதிவிலக்குலாம் இல்ல, இல்ல இல்ல விதிவிலக்குலாம் இல்ல. ஓகே, அது கேதுக்கு மட்டும் எடுத்துக்கணுங்களா? அதுக்கு என்ன மட்டும் தான், கேதுக்கு மட்டும்தான், கேதுக்கு மட்டும்தான். அஷ்டகாம்சம் கேது வாங்கினா அது வந்து ஒரு குறைய சொல்லுது. நிறைய பேருக்கு திருமணமே நடக்கிறதுல, அப்படி நடந்தாலும் நிம்மதியா அவங்க திருமண வாழ்க்கையில இருக்கிறது. நன்றிங்க. ஓகே ஓகே, நீங்க சொன்னதுல நிறைய அதை ஃபாலோ பண்ணி தான் வரேன். அதே மாதிரி நீங்க சொன்னீங்க 2ஆம் அதிபதி கூட சூரியன் இணைஞ்சாலும் சொல்லியிருக்கீங்க, ஒரு ரூல் சொன்னீங்க. 2ஆம் அதிபதி கூட சூரியன் இணைஞ்சு அந்த விதி. ஓகே ஓகே, அது வந்து நார்மலா அந்த விதிக்கு இப்ப நீங்க கேட்டதான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுன்றது தவறு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இல்லையா? ஆனா சூரியன் 2ஆம் இடத்துல இருந்து அங்க 2ஆம் அதிபதியோட சேர்ந்து இருந்ததுன்னா கண்டிப்பா அது ஒரு பிரிவினையை தான் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். 2ஆம் அதிபதியோட சூரியன் சேர்ந்து 2ஆம் இடத்திலே இருக்கிறது, இல்ல 2ஆம் இடத்துல சூரியன் இருந்து 2ஆம் அதிபதி பாக்குறது, அப்படி இருந்தா கூட அது ஒரு பாதிப்பை கொடுக்குதுன்றதை பார்க்க முடியும். இவங்களுக்கு எல்லாம் காலதாமதமான திருமணம் நல்லா இருக்கும். சொல்லுங்க. சூரியன் வேற இடத்துல இருந்து 2ஆம் அதிபதி சூரியன் கூட சேர்ந்து இருக்கிறாரு. இல்ல 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 அப்படிலாம் இல்ல. 2ஆம் இடத்துல சூரியன் இருந்து 2ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது. நன்றிங்க சார். ஓகே, இப்போ அடுத்து நம்ம கொடுத்த ஜாதகத்தை பார்த்துடலாம். அந்த ஜாதகம் இருந்ததுன்னா எடுத்து நீங்க போட்டு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எடுத்துக்கோங்க. ஜாதகம் தெரியுதுங்களா இல்லையா? இல்ல
இல்லைங்க சார். இல்ல, தெரியல. இந்த 13/9/1968 ஒரு ஜாதகம் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை எடுத்துங்க. ஓகே, தெரியுதுங்களா ஸ்கிரீன்ல? தெரியுதுங்க. ஓகே ஓகே ஃபைன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஜாதகத்தை எடுத்துங்க. 13/9/1968. இவங்க யாருக்குமே திருமணம் நடக்கல. இவங்க யாருக்குமே, நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஜாதகம் யாருக்குமே திருமணம் நடக்கல. ஓகே, ஃபர்ஸ்ட் ஜாதகத்தில் என்னென்ன குறைகள் இருக்குன்றது சொல்லுங்க. லக்னம் வந்து பாத்தீங்கன்னா கன்னி லக்னம். கன்னி லக்னம். இதுல என்னென்ன குறைகள் இருக்கு அப்படின்றத சொல்லுங்க வரிசையா. ஐயா 7ஆம் அதிபதி 12ல ஐயா, ஸ்தானத்துக்கு 6ல பாவகர்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன். டிகிரி 7ல ராகு இருக்கு. வெரி குட். அப்புறம் 7ஆம் அதிபதி குரு 12ல மறைகிறாரு, சூரியன் செவ்வாயோட சேர்றாரு. ஓகே. அப்புறம் வந்து லக்னாதிபதியும் பாம்போட சேர்ந்து இருக்காரு. ஓகே, வெரி குட். 2ஆம் அதிபதி நிச்சயம் ஐயா, ஸ்தானத்துக்கு 12 நிச்சயம். ஓகே ஓகே, வெரி குட். ஓகே, சோ நம்ம இப்ப என்ன எடுக்கிறோம் அப்படின்னா 2, 7 ரெண்டுமே கெட்டு இருக்கு. அதுதான் மெயின் காரணம். ஆமா, 2, 7 மெயினா கெட்டு இருக்கு. இதுதான் வந்து மெயினான காரணம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதி சுக்கிரன் இல்லையா, அவர் நீசம் ஆயிட்டாரு. 7ஆம் அதிபதி 12ல இருந்து சுக்கிரன் சாரமே வாங்கியிருக்காரு. சுக்கிரன் சாரமே வாங்கி நீசம் ஆயிருக்காரு. சோ சாரம் கொடுத்தவர் எப்படி இருக்காரு, சாரம் கொடுத்தவரும் நீசம் ஆயிட்டாரு. சோ 2, 7 கண்டிப்பா கெட்டு இருக்கு அப்படிங்கறத எடுக்க முடியுது. அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி அஸ்தங்கத்துல இருக்காரு. இங்க பாருங்க, குரு வந்து எந்த டிகிரியில இருக்காரு, 23 டிகிரியில இருக்காரு. சூரியன் வந்து 26 டிகிரியில இருக்காரு. சோ 3 டிகிரி வித்தியாசம் தான் இருக்கு. ஸோ 7ஆம் அதிபதி அஸ்தங்கம் அடைஞ்சிருக்காரு. ஸோ அது ஒரு ப்ராப்ளம். 7ல ராகுக்கு, அதாவது பொதுவாக நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன விதிகளில் பார்க்கும்போது லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை, சந்திரனுக்கு 7ஆம் இடத்தை, சுக்கிரனுக்கு 7ஆம் இடத்தை இங்க பாவகிரகங்கள் பார்க்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி இருந்தால் நீங்க முதல்ல எடுக்கும்போது இதையே ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். லக்னத்துக்கு 7ஆம் இடம், சுக்கிரனுக்கு 7ஆம் இடம், சந்திரனுக்கு 7ஆம் இடம், இந்த இடத்த பாவகிரகங்கள் பார்த்ததுன்னா அங்க ஒரு குறைபாடு இருக்குன்றது சொல்ல முடியுது. இங்க பாருங்க, லக்னத்துக்கு 7ல ராகு இருக்காரு, கேது பாக்குறான்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி சுக்கிரனுக்கு 7லயும் ராகு இருக்காரு, கேது பாக்குறான்னு எடுத்துக்கலாம். இதே மாதிரி சந்திரனுக்கு 4 பாருங்க, சந்திரனுக்கு 7 பாருங்க. சந்திரனுக்கு 7 யார் பாக்குறா, செவ்வாய் பாக்குறது இல்லையா. சோ இங்க 3மே இங்க கெட்டு இருக்கு.
அது இல்லாம 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அதுக்கு அடுத்து பாருங்க 3ஆம் அதிபதி பலம் இழந்திருக்காரா? 3ஆம் அதிபதி எப்படி இருக்காரு? 3ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு 12ல போயிருக்காரு. 3ஆம் அதிபதி பலம் இழந்திருக்காரு. 3ஆம் அதிபதி பலம் இழந்து அவர் பாருங்க, நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? சந்திரனுக்கு தேய்பிரை சந்திரனுக்கு 1 4 7 10 சூரியனுக்கு 1 4 7 10 செவ்வாய் இருந்ததுன்னா பலவீனம் அப்படின்னு சொல்லியிருக்கோமா? இங்க பாருங்க, தேய்பிரை சந்திரனுக்கு 1 4 7 10 பாவகிரகங்கள் இருக்கு. அதே மாதிரி சூரியனுக்கு 1 4 7 10 செவ்வாய் இருக்கு. இது இருந்தாலே தாராளமா இவங்க செவ்வாய்க்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்றத சொல்ல முடியுது. செவ்வாய் வந்து 7ஆம் அதிபதி சார் சொன்ன மாதிரி 7ஆம் அதிபதி பாவகர்த்தரியில இருக்காரு. சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் நடுவில் இருக்காரு. ஸோ அதனால இது வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ இது வந்து ஒரு காரணம். அது இல்லாம பொதுவான ஒரு ரூல், என்ன ரூல் சொல்றோம்? ராகு கேதுவுக்கு 6 8 12 ராகு கேதுக்கு 12 கூட வேண்டாம், 6 8 ராகு கேதுக்கு 6 8 7ஆம் அதிபதி இருந்தாலும் அது வந்து ஒரு குறைய சொல்லுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. 7ஆம் அதிபதி மட்டும் இல்ல, சுக்கிரன் இருந்தாலும் அது ஒரு குறைய சொல்லுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதாவது ராகு கேதுகளுக்கு 6 8 6 அல்லது 8 7ஆம் அதிபதி இருந்தாலும் சரி, அல்லது களத்திர காரகன் இருந்தாலும் சரி, இது ஒரு பாதிப்பை சொல்லுதுன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இதுக்கு அடுத்து பொதுவான ரூல், இன்னும் இது வந்து இந்த இதுக்கு இல்ல, பொதுவான ரூல் எடுத்துக்கிறோம். என்னன்னா, சூரியன் ராகு சுக்கிரன் இவங்க 3 பேரும் ஒரே ராசியில இருந்தாங்கன்னா, சூரியன் சுக்கிரன் ராகு இவங்க 3 பேரும் ஒரே ராசியில இருந்தாங்கன்னா அதையும் நம்ம வந்து பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இவங்க 3 பேரும் ஒரே ராசியில் இருந்தாங்கன்னா இதுவும் ஏதோ ஒரு குறைய சொல்லுது அப்படிங்கிற, திருமண விஷயத்துல ஒரு குறைய சொல்லுது அப்படின்னு எடுத்துக்கலாம். பொதுவா 2 பேருக்குமே எடுத்துக்கலாம். காத்திர, அதாவது பெண்ணுக்கும் எடுத்துக்கலாம், ஆணுக்கும் எடுத்துக்கலாம். ஓகே, ஆணுக்குன்னு பெண்ணுக்குன்னா நீங்க செவ்வாய் அப்படின்றத எடுத்துக்காதீங்க. இது வந்து 2 பேருக்குமே பொதுவான விதிகள் தான். அதாவது சூரியன் சுக்கிரன் ராகு இவங்க 3 பேருமே ஒரே ராசியில, அடுத்தடுத்த ராசியில இருந்தா எடுத்துக்காதீங்க, ஒரே ராசியில இருந்ததுன்னா கண்டிப்பா அது ஒரு பாதகத்தை சொல்லுது அப்படிங்கிறது. ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க, பார்க்கலாம். சார் இப்போ ராகுக்கு 6 8 12 சார். 6 8 மட்டும் 6 8 மட்டும் தான், 12 இல்ல. சாரி, தெரியாம முதல்ல 12 சொல்லிட்டேன். பட் 6 8 மட்டும் தான். ராகுக்கு 6 8 ராகு கேதுகளுக்குன்னு எடுத்துங்க. 6 8 என்னங்க சார்? புரியல. ராகு கேது 6 8 7ஆம் அதிபதி. நன்றிங்க சார். அல்லது களத்திரக்காரகன் சுக்கிரன் இது இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பா அதை எடுத்துக்கலாம்னு சொல்றோம். ஓகே, அடுத்து பாருங்க, ரெண்டாவது ஜாதகம். 2வது ஜாதகம், அதுல என்னென்ன குறைகள் இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க சொன்ன சூரியன் சுக்கிரன் ராகு 2ஆம் இடத்துல. சூரியன் சுக்கிரன் ராகு 2ஆம் இடத்துல இருக்கு இல்லையா? ஓகே, இப்ப பாருங்க 2ஆம் இடம் எப்படி இருக்கு? லக்னம் வந்து மகர லக்னம். மகர லக்னத்துக்கு சூரியன் சுக்கிரன் ராகு 2ல இருக்கு. ஸோ 2ஆம் அதிபதி எப்படி இருக்காரு? சனி 12ல மறையிறாரு. 12ல இருக்காரு. 2ஆம் அதிபதி மறைஞ்சிட்டாரு. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? சூரியன் 2ல இருந்து 2ஆம் அதிபதி சம்பந்தம் வந்தால் சொல்லியிருக்கோமா? அந்த சம்பந்தம் இங்க வந்துருச்சா? சூரியன் 2ல இருக்காரு, 2ஆம் அதிபதி பாத்துறாரு. ஸோ அதனால அதுவும் ஒரு குற்றமா நம்ம இங்க எடுத்துக்கிறோம். ஓகே, அப்புறம் காரகன் சுக்கிரன் பாத்தீங்கன்னா ராகுக்கு நெருங்கிய பாகையில இருக்கு. இங்க பாருங்க, சுக்கிரன் எந்த டிகிரியில இருக்கு? 17 டிகிரியில இருக்கு. ராகு எங்க இருக்காரு? 19 டிகிரியில இருக்காரு. காரகன் சுக்கிரன் வந்து ராகுக்கு நெருங்கிய டிகிரியில இருக்கு. அது இருக்கும்போது இது ஒரு குறைபாட்டை சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ 2 7 கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? அதுக்கு அடுத்தது பாருங்க, செவ்வாய் எப்படி இருக்காரு? செவ்வாய் எப்படி இருக்காரு? செவ்வாய் எப்படி இருக்காரு? சுனிதா கொஞ்சம் மியூட் போட்டுங்க. இருக்காங்க சார். செவ்வாய் நிஷ்பலம் தானே சார்? 4ஆம் இடத்துல. ஓ, 5ல இருக்காங்க. சாரி. செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்காரா? பாதிப்பு இல்லாம இருக்காரா? பாதிப்பு தான் ஐயா. செவ்வாய் வந்து கிருத்திகை சூரியன் ராகுக்கு சூரியன் கேந்திரத்துல இருக்காரு. அவ்வளவுதான்.
அவ்வளவுதான். செவ்வாய் வந்து சூரியனுக்கு 4லையும் ராகுக்கு 10லையும் இருக்காரு. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், செவ்வாய் வந்து எப்படி பாதிப்படைஞ்சிருக்காரு, சூரியனுக்கு 1 நாள் மியூட் போட்டுக்கணும், சூரியனுக்கு 1 நாள் கொஞ்சம் மியூட் போடு. அல்லது ராகுக்கு 1 நாள் எடுப்பத்துல இவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா பாதிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்க பாருங்க, இவங்க செவ்வாய் வந்து சூரியனுக்கு 4லையும் ராகுக்கு 10லையும் இருக்கார். ஸோ செவ்வாயும் இங்க பலம் இழந்திருக்கார் அப்படின்றத பார்க்கலாம் இல்லையா. ஸோ இவருக்கும் திருமணம் ஆகல அப்படின்றத பார்க்க முடியுது. அவ்வளவுதான். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன ரூல் தான், சூரியன் ராகு சுக்கிரன் இவங்க 2 பேரும் ஒரே ராசியில இருந்தாங்கன்னா அது ஒரு குறைய சொல்லுது அப்படின்றத பார்க்க முடியுது. அதே மாதிரி சூரியனுக்கு நெருங்கிய டிகிரியில சுக்கிரன் இருந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பா அது வந்து கண்டிப்பா ஒரு குறைய சொல்லுது. நெருங்கிய டிகிரின்னு எடுத்துக்கும் போது நீங்க 7 டிகிரி 5 டிகிரி இல்ல 7 டிகிரி வரைக்கும் எடுத்துக்கலாம். அதாவது சூரியன் 9 டிகிரி வரைக்கும் சுக்கிரன் 9 டிகிரி வரைக்கும் அஸ்தங்கம் அடைகிறாரு. அதாவது 7 டிகிரி வரைக்கும் நம்ம கண்டிப்பா இதை எடுத்துக்கலாம். 5 சார் இதுக்கு ஏதாவது காரணமா சார்? சூரியன் சுக்கிரன் ராகு ஏதாவது காலபுருஷ தத்துவம் படியா சார்? அது எதனால அப்படி சொல்றீங்க? ஓகேமா, இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை கிரகங்கள். சூரியனுக்கு பகை வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனும் பகை ராகுவும் பகை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை கிரகங்கள். அது இல்லாம இவங்க 2 பேருமே ஒளி கிரகங்கள். சூரியனும் ஒளி கிரகம், சுக்கிரனும் ஒளி கிரகம். அந்த ஒளி கிரகத்தை ராகுன்ற நிழல் வந்து பாதிக்குது. ராகுன்ற நிழல் பாதிக்குது. அதனால இவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குன்றது சொல்றேன். சார் சொல்லுங்க சார். கேது இருக்கலாமா சார்? கேது இருந்தாலும் பிரச்சனை தான். ராகுகேது ரெண்டுமே எடுத்துக்கலாம். ராகுகேது சார் இதுல சந்திரன் வந்து ரெட் கலர்ல போட்டிருக்கீங்களா? அது என்ன? சந்திரன் வந்து பாருங்க, சந்திரன் எங்க இருக்காரு? சந்திரன் வந்து ஓகே, சந்திரன் 3ஆவது இடத்துல இருக்காரு. 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்காரா? 7ஆம் அதிபதி யாரோட சாரத்துல இருக்காரு? சனி சாரத்துல இருக்காரு. 7ஆம் அதிபதி சனி சாரத்துல இருக்காரு. சனி எங்க இருக்காரு? 12ல இருக்காரு. சோ 2 பாதிக்கப்பட்டிருக்கு, 7 பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால போட்டு ஓகே சார். ஓகே, இதுல ஒன்றும் டவுட் இல்லையா 2 ஜாதகத்திலையும்? ஓகே, திருமணம் ஆகாதுங்களா சார்? என்னங்க திருமணம் ஆகல. இந்த 3 ஜாதகத்துமே திருமணம் ஆகல. ஓகே, இப்ப அடுத்த ஜாதகத்தை பாருங்க. இந்த ஜாதகம் 73வது வருஷம் பிறந்த ஜாதகம். இந்த ஜாதகத்துக்கும் திருமணம் ஆகல. ஓகே, இதுக்கு என்ன ரூல்ஸ் பாருங்க. 2ஆம் அதிபதி எப்படி இருக்காரு? 2ஆம் அதிபதி நீசம். 2ஆம் அதிபதி நீசம். ஓகே, 2ஆம் அதிபதி நீசம். செவ்வாய் பாதிப்பு. லக்னாதிபதியா இருந்து செவ்வாயும் ராகு கூட சேர்ந்துட்டாரு. 2ஆம் இடத்துல செவ்வாய் ராகு இருக்குங்களா? சோ 2ஆம் இடத்துல செவ்வாய் ராகு இருக்கிறது ஒரு பாதிப்பு சொல்லுங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது ஆமா 7ஆம் அதிபதி எப்படி இருக்காரு? 7ஆம் அதிபதி 3ல சார். 7ஆம் அதிபதி 3ல இருக்காரு. 7ல சனி இருக்கிறது ஒரு பாதிப்பு தானேங்கய்யா? 7ல சனி இருக்கிறது பாதிப்பு இல்ல. மியூட் போடுங்க. 7ல சனி இருக்கிறது பாதிப்பு. மியூட் போடுங்க. சோ காலபுருஷ தத்துவத்துப்படி 7ல சனி வந்து உச்சமடைகிறாரா? காலபுருஷ தத்துவத்துப்படி மேஷ லக்னத்துக்கு சனி 7ல உச்சமடைகிறாரா? சோ 7ல சனி இருக்கிறதுன்றது பாதிப்பு இல்லை. ஆனா 7ல சனி இருக்கும்போது நம்ம என்ன சொல்றோம், கொஞ்சம் வயசானவங்கள பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுங்க, கொஞ்சம் வித்தியாசம் உள்ள திருமணமா பார்த்து பண்ணிக்கங்கன்னு சொல்றோம். அவ்வளவுதான். 7ல சனி இருக்கிறது பாதிப்பு இல்லை. ஓகே, அதுவும் தனித்த சனியா இருக்கும்போது கண்டிப்பா அது பாதிப்பு இல்லை. செவ்வாயோட சேர்ந்து இருக்கும்போது பாதிப்பு உண்டு, செவ்வாய் இல்லாம தனித்த சனியா இருக்கும்போது பாதிப்பு இல்லை அப்படின்றத சொல்றோம். ஓகே, இங்க வந்து பாருங்க, சுக்கிரன் வந்து யார் சாரத்துல இருக்காரு?
சந்திரன் சாரத்துல இருக்காரு. சுக்கிரன் வந்து சந்திரன் சாரத்துல இருக்காரு. சந்திரன் எங்க இருக்காரு? 8ல கேதுவோட சேர்ந்து இருக்காரு. அதனால 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டு, 2ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, 7ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது இல்லாம இங்க பாருங்க, இங்க வந்து குரு வந்து நீசமா இருக்கு. இங்க குரு 2ஆம் அதிபதி நீசம், 2ஆம் இடத்துல செவ்வாய் ராகு இருக்காங்க. குரு வந்து வாங்கின சாரம் வந்து சூரியன் சாரம். சூரியன் வந்து நல்லா இருந்தாலும் குரு வந்து இங்க நீசமா இருக்கிறாரு, பாவகர்த்தரையில இருக்காரு. ரெண்டு பேருக்கும் இடையில இருக்காரு பாருங்க. இந்த பக்கம் செவ்வாய், அந்த பக்கம் சூரியன். 2ஆம் அதிபதி பாவகர்த்தரையில இருக்காரு, 7ஆம் அதிபதி பாவகர்த்தரையில இருக்காங்க. ஸோ இதனால இவங்களுக்கு திருமணம் ஆகலை அப்படிங்கிறத சொல்ல முடியுது. அது இல்லாம இவங்க வாங்கின சாரநாதனையும் பாருங்க. ஸோ இது வந்து நம்ம ஒரு சில நேரங்கள்ல சாரநாதன் பாக்குறது இல்லை. ஸோ வாங்கின சாரநாதனையும் பாருங்க, அவங்களும் பாதிப்படைஞ்சதுன்னா கண்டிப்பா திருமணம் இல்லைன்றதே சொல்ல முடியுது. திருமணம் இல்லைன்றதை நம்மளால சொல்ல முடியுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5-6 ரூலாவது நமக்கு வந்து நம்ம பார்த்து ஒத்து வருதான்னு பாருங்க. அப்படி ஒத்து வந்துச்சுன்னா கண்டிப்பா இவங்களுக்கு திருமணம் இல்லை, திருமணம் நடக்காதுன்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஆனா அவங்களுக்கு சொல்லும் போது ஆரம்பத்துல இந்த தசை கொஞ்சம் உங்க தகுதிக்கு கம்மியா போனீங்கன்னா திருமணம் பண்ணிக்கலாம், இல்ல லிவிங் டுகெதரா இருந்ததுன்னா ஓகே. இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ல நம்ம சொல்லிக்கிட்டே வர முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இதை சொல்றது வந்து கஷ்டம்தான். ஆனா இதை வந்து ஒரு பீரியட்ல அவங்களுக்கு உணர வச்சிடலாம். இவங்க வந்து நிறைய வர்றவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்காவது ஜாதக நாலேஜ், அஸ்ட்ராலஜி நாலேஜ் உள்ளவங்க தான் வராங்க. அவங்களே நம்மகிட்ட கேட்குறாங்க, சார் இங்க வந்து 2ல சூரியன் இருக்கு, 8ல சூரியன் இருக்கு, 8ல செவ்வாய் இருக்கு, இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது கேட்குறாங்க. அப்ப நீங்க அவங்களுக்கு புரிய வைக்கலாம். 8ல செவ்வாய் இருந்ததுன்னா அது பாதிப்பு இல்லை, தனித்த செவ்வாயா இருந்ததுன்னா பாதிப்பு இல்லை. அந்த தனித்த செவ்வாய் இருந்து அங்க நமக்கு செவ்வாயோ சனியோ இல்ல ராகுவோ இல்ல சூரியனோ பெண் ஜாதகத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கறத தான் நம்ம பார்த்துக்க ரூல் இல்லையா? ஸோ அதை சொல்லுங்க அவங்ககிட்ட. 8ல செவ்வாய் இருக்கிறது கண்டிப்பா எந்த விதத்திலையும் பாதிப்பு இல்லை. ஆனா 8ல செவ்வாய் இருந்து அந்த இடத்துல பெண்ணோட ஜாதகத்துல சனி இருக்கக்கூடாது, 8ல சூரியன் இருக்கக்கூடாது, 8ல ராகு கேதுக்கள் இருக்கக்கூடாது. இது இருந்ததுன்னா கண்டிப்பா அது பாதிப்பு கொடுக்கும். அது இல்லாத ஜாதகமா பாருங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா வர்றவங்க கண்டிப்பா நம்ம கிட்ட இதை கேட்கறாங்க. இதை கேட்கும்போது செவ்வாய் பாதிப்பு இல்லையா? நம்ம ரூல் பிரகாரம் எடுத்துங்க. செவ்வாய் வந்து ராகு கேது 1ல இருக்கா, இங்க பாருங்க செவ்வாய் ராகு கேது 1ல இருக்கு. ஸோ அதனால இங்க பாதிப்பு. அதே மாதிரி சந்திரனுக்கு 7ல இருக்கு, தேய்பிரை சந்திரன் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா இங்க வந்து சந்திரனும் அஃபெக்ட் ஆயிருக்கு. சந்திரனுக்கு 9ஆம் தேதி சந்திரன் போய் பாம்போட சேர்ந்து இருக்கு, சந்திரனும் அஃபெக்ட் ஆயிருக்கு. அதனால செவ்வாய் இந்த எல்லா விதத்திலையும் பாதிப்படைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு தாராளமா இதை சொல்லலாம், செவ்வாய் வந்து பாதிப்படைஞ்சிருக்கான்னு சொல்லலாம். ஆனா 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தா பாதிப்பா இல்ல செவ்வாய் தோஷமா கேட்டீங்கன்னா அதை வந்து நீங்க சொல்லாதீங்க. இல்லமா செவ்வாய் அங்க இருக்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை. ஆனா அந்த இடத்துல, அந்த பர்டிகுலர் இடத்துல பெண் ஜாதகத்துல சனியோ ராகுவோ இல்லாம இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது சொல்லுங்க. ஸோ பொதுவா வந்து 2, 4, 7, 8, 12ல செவ்வாய் இருந்து இதோட சனியோ சூரியனோ சேரும் போது ஒரு பாதிப்பை கொடுக்குது. ஆனா சூரியன் இருந்தா கூட பரவாயில்ல. இப்ப 10ல இருக்க செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கலாம், பெண் ஜாதகத்துல சூரியன் இருக்குன்னா பரவாயில்ல, அது தாராளமா சேர்க்கலாம். ஆனா அந்த இடத்துல சனி சேர்றாரு அப்படின்னும் போது கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கறது சொல்லலாம். அது ஸ்பெசிபிக்கா 2, 4, 7, 8, 12ல இருந்தா மட்டும் சொல்லுங்க. மற்றபடி மற்ற இடத்துல இருந்தா சொல்ல வேண்டியது இல்லை. சார் சொல்லுங்க. 2, 4, 7 செவ்வாய் இருக்கு, தனித்து இருந்தா தோஷம் இல்லைன்றோம். அது சூரியன் ராகு கேந்திரங்களும் பாத்துக்கணும் இல்லையா ஒரு பார்வை? இல்ல இத வந்து 2, 4, 7, 8ல 8, 12 செவ்வாய் இருந்தா தோஷமே இல்ல, அதான் சொல்ல வரேன். அது தோஷமா எடுத்துக்காதீங்க. தோஷமா எடுத்துக்க வேண்டாம். அதே கேந்திரங்கள்ல வந்து ராகு நம்ம ரூல் படி சூரியன் தேய்பிரை சந்திரன் இருந்து அதே மாதிரி வந்தா கண்டிப்பா அது செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கா எடுத்துக்கோ. வரக்கூடிய ஜாதகத்துல அந்த செவ்வாய் பாதிக்கப்படாம இருக்கும். வரக்கூடிய ஜாதகத்தில் செவ்வாய் பாதிக்கப்படாம இருக்கிறது பார்த்து. மற்றபடி வேற ஐயா ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் சொல்லுங்க. அந்த 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு, 8ல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு அதே 7, 8 செவ்வாய் இருக்கிறது சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதாங்க? தனித்த செவ்வாய் அதாவது காலபுருஷ தத்துவத்தை பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துப்படி பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய்
அதிபதி, அவர் தான் 8ஆம் அதிபதி. அதனால எந்த விதத்திலையும் செவ்வாய் 2 பேருக்கும் 8ஆம் இடத்துல இருக்கிறது ப்ராப்ளம் இல்லை. தனித்த செவ்வாய் 2 பேருக்கும் 8ஆம் இடத்துல ப்ராப்ளம் இல்லை. ஆனா 8ஆம் இடத்துல 2 பேருக்கும் தனித்த செவ்வாய் இருந்ததுன்னா என்ன ப்ராப்ளம்? அது 7க்கு 2 இல்லையா? ஸோ இவங்க 2 பேரும் அடிதடி, இவங்க 2 பேரும் ஒருத்தர் பேசிக்கிறது, திட்டிக்கிறது, காரமா பேசிக்கிறது, கோபமா பேசிக்கிறது, இதெல்லாமே இருக்கும். ஸோ இதை அவங்களுக்கு புரிய வச்சிருக்கோம். சிம்பிளான விஷயம். அதாவது 8ல தோஷம்னு எடுத்துக்க வேண்டாம். இது 2 பேருக்கு இருந்ததுன்னா இவங்க 2 பேருமே அடிதடி இருக்கும். இப்போ லவ் மேரேஜ் பண்ணிட்டு 2 பேரும் வராங்க, இவங்க 2 பேருக்கும் திருமணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி அமைப்புகள் உங்க ஜாதகத்துல இருக்கு. ஸோ திருமணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறது முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா ஸோ இவங்களுக்கு புரியும், நம்ம ஜாதக பிரகாரம் இப்படிதான் இருக்கு, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலான்னு. இதை புரியாதவங்க திருமணத்துக்கு அப்புறம் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிடுறாங்க. ஸோ 8ல செவ்வாய் தனித்து இருக்கிறது தாராளமா தோஷம் அல்ல. 2 பேருக்குமே இருக்கலாமான்னா இருக்கலாம், ஆனா சண்டை சச்சரவுகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ 7ல செவ்வாய் இருக்கலாமா? தனித்த செவ்வாய் கண்டிப்பா 7ல இருக்கலாம். ஆனா 7ல செவ்வாய் இருந்து வரக்கூடிய பெண் ஜாதகத்துல 7ல சனி இருக்கக்கூடாது, சூரியன் இருக்கக்கூடாது, ராகு கேதுக்கள் இருக்கக்கூடாது. அது இல்லைன்னா தாராளமா நம்ம வந்து 7ல செவ்வாய் இருந்தா சேர்க்கலாம். இங்கேயும் அவங்க பாத்தீங்கன்னா 7ல செவ்வாய் இருக்கிறது 8ஆம் பார்வையா 2ஆம் இடத்தை பார்க்கும். ஸோ இங்கேயும் இவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். தனித்த செவ்வாய் இருக்கும்போது பிரச்சனைகள் வரும். அதனால இதை 7ல செவ்வாய் 2 பேருக்கு இருக்கிறத நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ இது இல்லாம இப்ப லவ் மேரேஜ் பண்ணிட்டு வராங்க, லவ் மேரேஜுக்காக வராங்க, கேட்கறாங்க, இதை வந்து புரிய வச்சிருங்க. இந்த மாதிரி இருக்கு, உங்களுக்குள்ள பிரிவினைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பிரிவினை காரணம் நீங்க தான், உங்க கிரக அமைப்புகள் தான். 7ல இருக்கு, சண்டை சச்சரவுகள் வரும், நீங்க தாராளமா பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னோம்னா இவங்க பண்ணிக்கிட்டாங்களும் அவங்க புரிஞ்சுப்பாங்க. அட்லீஸ்ட் நம்ம ஜாதக பிரகாரம் இப்படி இருக்குன்றதை புரிஞ்சுப்பாங்க. சொல்லுங்க சார், செந்தில் சார். இந்த கொஸ்டின் தான் சார் கேட்டேன். ஏன்னா சில அந்த மாதிரி செவ்வாய், தனித்த செவ்வாய் இருக்கிறது பிரச்சனை இல்லைன்றீங்க. பட் ஆனா அது அவங்க வந்து ஒரு ஹாப்பியா இருக்க மாட்டேது. அடிக்கடி நீங்க சொல்ற மாதிரி அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே தாங்க இருக்கு. அது கண்டிப்பா காரணம் சரி, செவ்வாயோட குணத்துல அதனால வருது அது. ஆனா இது அவங்களுக்கு புரிய வச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன், சோ நம்ம ஜாதக பிரகாரம் இப்படி இருக்குன்றதை அவங்க புரிஞ்சுப்பாங்கல்ல. நீங்க அவங்களுக்கு புரிய வைக்கணும், அவ்வளவுதான். இதை வந்து தோஷமானா தோஷம் இல்லை. இப்ப 2ல செவ்வாய் இருந்தாலும் இன்னொருத்தர் 2ல செவ்வாய் இருக்குன்னா, இப்ப 2ல செவ்வாய் 2 பேருக்குமே இருக்க மாதிரி நீங்க அமைச்சீங்கன்னா என்ன ஆகும்? 2 பேரும் சண்டை போட்டுட்டு தான் இருக்க போறாங்க. சோ 2ல செவ்வாய் இருக்கிறது தோஷம் இல்லை. ஒருத்தருக்கு இருக்கு, இன்னொருத்தருக்கு 2ல செவ்வாய் இருக்கா இல்லாம இன்னொருத்தருக்கு என்ன பண்ணலாம் நீங்க? ஓகே, இப்ப 2ல செவ்வாய் இருக்கு, ஓகே, இன்னொருத்தருக்கு என்ன செய்யலாம்? 11ல செவ்வாய் இருக்க மாதிரி பாருங்க, இன்னொருத்தருக்கு 11ல செவ்வாய் இருக்க மாதிரி பாருங்க. இந்த செவ்வாய் அந்த செவ்வாயை ரூல் பண்ணும். 11ல இருக்க செவ்வாய் அந்த செவ்வாயை ரூல் பண்ணும். ஸோ இவர் என்ன பேசினாலும் இங்க 11ல இருக்க செவ்வாய் ஏதோ ஒரு ஆசாபாசங்களை காட்டியோ இல்ல ஏதோ ஒரு விதத்துல அவங்கள அடக்கி ஆளும். இப்ப ஒருத்தருக்கு எடுத்துங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். ஒருத்தருக்கு 11ல செவ்வாய், அது 2ஆம் இடத்தை பாக்குது. 2ஆம் இடத்துல கேது இருக்கு இல்லையா? 2ஆம் இடத்துல அவங்களுக்கு கேது இருக்கு, 11ல செவ்வாய் இருக்கு, அது பெண் ஜாதகத்துக்கு. ஆண் ஜாதகத்துல 9ல செவ்வாய் இருக்கு. ஆண் ஜாதகத்துல இருக்க 9ல இருக்க செவ்வாய் 11ல இருக்க செவ்வாய ரூல் பண்ணுது. ஸோ இங்க இவங்களோட அதிகாரங்கள் அங்க அதிகமா இருக்காது, இங்க அவங்க அதிகாரம் கம்மியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஜாதகங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி அமைப்புகள் தானா வர்றதுன்றது ஒரு நல்ல விஷயம். அப்படி இல்லாத பட்சத்துல இந்த மாதிரி அமைப்புகள் பார்க்கறதுன்னு நல்ல விஷயம். பட் இது பொதுவாக அமையுமானா நிறைய ஜாதகங்கள் அமையறது இல்லை. நிறைய ஜாதகம் ஆனா அவங்களுக்கு புரிய வச்சுட்டீங்கன்னா அட்லீஸ்ட் சண்டைகள் வரும், சச்சரவுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. ஆனா பாதிப்பா அப்படின்னா இந்த பாதிப்புகள் இருந்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம சொன்ன மாதிரி செவ்வாய் வந்து ராகு கேதுக்கு 1-4-7 சூரியனுக்கு 1-4 அந்த மாதிரி பாதிப்புகள் இருந்ததுன்னா இவங்களுக்குள்ள கண்டிப்பா பிரிவினைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அவ்வளவுதான். சொல்லுங்க சார், வேற ஓகேங்க. இல்ல அப்ப அதே மாதிரி செவ்வாய் வந்து நீங்க வந்து இந்த செவ்வாய் வந்து நீசமாயிருந்தாலும் அந்த பலன் செய்யணும் இல்லையா? ஒரு கிரகம் நீசமாகுது அப்படின்னா அந்த காரகத்துவத்தை அது இழக்குதுன்னு அர்த்தம். சோ இவங்க நீசமானாலும் என்ன பண்ணுவாங்க? இந்த காரகத்துவம் நம்மகிட்ட இல்லை அப்படின்னு அதுக்காக போராடுவாங்க. இதுக்காக அவங்க போராடுவாங்க, அதிகமா போராட வேண்டிய சிச்சுவேஷனுக்கு கொண்டு போய் தள்ளப்படுவாங்க. அங்க வந்து மறுபடியும் வந்து இதை புரிஞ்சுக்காம இவங்க வந்து கண்டிப்பா அதனால ஒரு பாதிப்புகளை செஞ்சுதான் இருப்பாங்க. இவங்களுக்கு இதை புரிய வச்சுட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு ஒருத்தருக்கு நீசமா இருக்குன்னா இன்னொருத்தருக்கு நீசம் இல்லாம பாத்துருங்க, அவ்வளவுதான்.
இருக்கும்போது இவங்க கொஞ்சம் ஓவர் ரூல் பண்ணும்போது அதை அவங்க புரிஞ்சுப்பாங்க. அவ்வளவுதான், அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. 2 பேருக்குமே பாதிப்படைஞ்ச செவ்வாயா இருந்ததுன்னா கண்டிப்பா அது வந்து பலன் கம்மி தான் அப்படிங்கறத எடுத்துக்கணும். சார் இப்போ தனுசு லக்னமா இருந்து குரு நீச்சமா இருக்காருன்னா பொண்ணுக்கு இன்னும் பையனை பொருத்தும் போது அந்த குரு நல்லா இருக்கிற மாதிரி பொருத்துனா சரியா வருமா? இல்ல தனுசு லக்னமா இருக்கு, செவ்வாய் வந்து நீசமா இருக்காரு இல்லையா? செவ்வாய் இல்லைங்க சார், குரு. குரு குரு தனுசு லக்னமா இருந்து செவ்வாய் எங்க இருக்காரு? செவ்வாய் லக்னத்துல இருக்காருங்க சார். ஓகே ஓகே. குரு எங்க இருக்காரு? 2ல மகரத்துல இருக்காருங்க சார். மகரத்துல இருக்காரு. ஓகே, வெரி குட். அடுத்தது பொஞ்சாதகத்துல எப்படி இருக்கும்? 7ஆம் இடம் எப்படி இருக்கு? புதன் எப்படி இருக்காரு? புதனும் 2ல இருக்காருங்க சார். புதன், ராகு, குரு 3 பேருமே இப்ப 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியுது இல்லையா? சரிங்க சார். வரக்கூடிய ஜாதகத்துல ராகு கேதுகளுக்கு எந்த விதத்திலையும் குருவோ புதனோ சம்பந்தப்படக்கூடாது. சரிங்க சார். சரிங்க. வரக்கூடிய ஜாதகத்துல ஆண் ஜாதகத்துல, பெண் ஜாதகத்துல, ஆண் ஜாதகத்துல எந்த விதத்திலையும் ராகு கேதுவால புதனோ இல்ல குருவோ பாதிப்படையக்கூடாது. 1 நம்பர் 1. நம்பர் 2, நீங்க வந்து இப்ப குரு வந்து வரக்கூடிய ஜாதகத்துல முக்காவாசி குரு வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துல இருக்க குருவாயிடுங்க, இல்ல கன்னியில இருக்க குருவாயிடுங்க, இல்ல கடகத்துல இருக்க குருவாயிடுங்க. சரிங்க சார். எடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் நிறைய வந்து அடிபடும். சரிங்க சார், நன்றிங்க சார். சோ நம்ம சொன்ன விதிகள்ல பாத்தீங்கன்னா ஒருத்தரோட ஜாதகத்துல இருக்க குரு அடுத்தவங்க ஜாதகத்துல இருக்க குருவை பார்க்க கூடாது. ஓகே, ஒரு ஜாதகத்துல இருக்க குரு பார்க்கணும். ஒரு ஜாதகத்துல இப்ப நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதி நல்லா இல்ல, 6ஆம் அதிபதி நல்லா இல்ல, இது எல்லாமே நல்லா இல்ல அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஜாதகங்களுக்கு ஒருத்தரோட குரு இன்னொருத்தரை பாக்குறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது நல்லபடியாவே அமையுது. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அது நல்லபடியாக அமையுது. ஓகே, இல்ல அட்லீஸ்ட் குரு இன்னொருத்தரோட சூரியனை பாக்குறது அது நல்லபடியாக அமையுது. ஸோ இது ஏன் சொல்றோம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்துப்படி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி யாரு? குருவும் சூரியனும். 5ஆம் அதிபதி சூரியன், 9ஆம் அதிபதி, இவங்க 2 பேரும் ஒருத்தரோட ஜாதகத்துல இன்னொருத்தரை பாக்குறதுன்றது நல்லபடியாக அமையுது. ஓகே, இது இல்ல அப்படின்னா அவங்களுக்கு 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி அடுத்தவங்க ஜாதகத்துல நல்லா இருக்காருன்னு பாருங்க. இப்போ ஆண் ஜாதகம் எடுத்துங்க. ஆண் ஜாதகத்துல 5ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, பெண் ஜாதகத்துல அந்த 5ஆம் அதிபதி எப்படி இருக்காரு. அதே மாதிரி ஆண் ஜாதகத்துல 9ஆம் அதிபதி யாரு, அவரு பெண் ஜாதகத்துல எப்படி இருக்காரு. இதே பெண் ஜாதகத்தை எடுத்துங்க, அவங்களுக்கு 5ஆம் அதிபதி யாரு, அது ஆண் ஜாதகத்துல எப்படி இருக்கு. 9ஆம் அதிபதி யாரு, ஆண் ஜாதகத்துல எப்படி இருக்கு. இந்த 4மே நல்லா இருந்தது. அதாவது இவங்க 5 9ஆம் அதிபதி அங்க நல்லா இருக்காங்க, அவங்க 5 9ஆம் அதிபதி இவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களை திருமணம் பண்ணி வச்சிடலாம். நிறைய பிரச்சனைகள் இருந்தா கூட அடிச்சாலும் பிடிச்சாலும் ஒரு பீரியட்ல ஒன்னா சேர்ந்துப்பாங்க, விலகி போக மாட்டாங்க. கண்டிப்பா விலகி போக மாட்டாங்க. இது வந்து எடுத்து பார்க்கலாம், நிறைய ஜாதகங்கள் எடுத்து பார்க்கலாம். இந்த விதிகளை வந்து நான் ஆரம்பத்துல சொல்லும் போது பாத்தீங்கன்னா அதாவது போன வருஷம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா கடைசி 10ஆவது கிளாஸ்ல 11ஆவது கிளாஸ்லயே தான் சொல்றேன். ஒரு அம்மா வந்து சார் என் ஜாதகத்துல நீங்க சொன்ன எல்லா நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருந்தது, ஆனா எப்படா நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம், நல்லபடியா குடும்பம் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது கடைசியில நீங்க சொன்ன இந்த விதிகள் வந்து சூப்பரா இருந்தது, இதுதான் எங்க ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா வகுப்புலையும் நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ரூலை நம்ம சொல்லிடுறது. அந்த ரூலை வந்து 4-5 வாட்டி ரிப்பீட் பண்ணிக்கிட்டும் இருக்கேன். ஸோ வரக்கூடிய என்கிட்ட பொருத்தம் பார்க்குற ஜாதகங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த விதிகள் நான் சொல்லிக்கிட்டும் இருக்கேன். இந்த மாதிரி பாருங்க, குரு ஏதோ ஒரு விதத்துல பார்க்கக்கூடிய ஜாதகங்கள், இந்த ஜாதகத்துல பெண் ஜாதகத்துல சரியில்லை, இல்ல ஆண் ஜாதகத்துல சரியில்லை, இன்னொரு குரு வந்து இந்த அமைப்புல இருக்கிற மாதிரி பாருங்க, இது வந்து நல்லதா அமையுது அப்படிங்கறத பார்க்க முடியுது. ஸோ இந்த குருவும் சூரியனும், ஒருத்தரோட குரு இன்னொருத்தரை பாக்குறது, சூரியனையோ குருவையோ பாக்குறது, இல்ல 2 பேருக்கும் 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 2 பேருமே நல்லா இருக்கணும். அது 5ஆம் அதிபதி நல்லா இருக்கிற ஒருத்தருக்கு 9ஆம் அதிபதி நல்லா இல்லை, ஆனா அடுத்த ஜாதகத்துல 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி நல்லா இருக்காங்க, சேர்க்கலாமா அப்படின்னா இது வந்து என்ன ஒரு 60% 70% தான் இது சேரும். ஆனா இந்த 4 பொருத்தமே நல்லா இருந்ததுன்னா இவங்க எந்த காரணத்தை கொண்டும் பிரிய மாட்டாங்க. அது இல்லைன்னா அட்லீஸ்ட் குருவாவது ஒருத்தர் குருவை இன்னொருத்தர் குரு பார்க்கணும், இல்ல ஒருத்தர் குரு இன்னொருத்தர் சூரியனையாவது பார்க்கணும். பார்த்ததுன்னா இது ஓரளவுக்கு எல்லா தோஷங்களையும் விளக்குது அப்படிங்கிறத பார்க்கணும்.
சார் சந்திரனுக்கு கேந்திரத்துல என்ன கிரகம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க சார்? செவ்வாய் செவ்வாய் தேய்பிரை சந்திரனுக்கு கேந்திரத்தை, அதாவது பாதிக்கப்படுறாங்கன்னா சூரியனுக்கு 1-4-7 ராகு கேதுகளுக்கு 1-4-7 தேய்பிரை சந்திரனுக்கு 1-4-7 பாவகர்த்தையில சந்திரன் செவ்வாய் இருந்ததுன்னா பாதகாதிபதியா பாதக ஸ்தானத்துல செவ்வாய் இருந்ததுன்னா பாதிப்படைகிறான்னு சொல்றேன். நன்றிங்க சார். ஓகே, அடுத்த வகுப்புல இந்த கிரக சேர்க்கைகள் கொஞ்சம் பார்த்துட்டு இன்னும் ஒரு 4-5 பொருத்த ஜாதகங்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஷேர் பண்றேன், ஜாதகங்களை ஷேர் பண்றேன். நீங்க பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா கிளாரிட்டி நிறைய கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது ஜாதகத்தை பார்க்கறது உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா குழுவில் போடுங்க, கண்டிப்பா அதை பார்க்கலாம். ஓகே, நன்றிங்க. தேங்க்யூ சார். வீடியோ ஷேர் பண்றேன். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி சார். நன்றி.